விபத்திற்குள்ளானவர்களை என்ன செய்யணும்? எனக்கு மூளைக்கோளாறு இருக்கிறது, செயல்பட முடியவில்லை. டாக்டர்களிடம் வைத்தியம் செய்து என்னை தூங்க வைக்கிறார்கள். அதனால் என்னுடைய செயல்பாடு இன்னும் மோசமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? குடல் இறக்க நோய்க்கு குணமளிக்கும் புள்ளியாக ஸ்பிளீன் 5 என்ற புள்ளியை தூண்டிவிடலாமா? சர்க்கரை நோயாளி தேன் வெல்லம் சாப்பிடலாமா? அனைத்து விதமான நோய்களையும் தரக்கூடிய அலோபதி மருந்துகளில் ரசாயனம் சம்பந்தப்பட்டவைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இதே ரசாயனம் உடலுக்கு நிவாரணம் அளிக்கிறது எப்படி? விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. மனிதன் அறிவினால் அழிந்தான் என்றால் அந்த அறிவு எதற்காக? வயதான காலத்தில் நினைவாற்றல், ஞாபக சக்தி குறைவு ஏற்படுதல், இறை நினைவை நிலைநிறுத்திக் கொள்வது சாத்தியமா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இரவில் இறைவன் அனுமதியுடன் தூக்கம் என்பது உண்மைதான். ஆனால் கனவு காணும் போது இனிமையான கனவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியும், கெட்ட கனவுகள் மனதிற்கு கவலையும் பயத்தையும் கொடுக்கின்றன. காலையில் விடுத்தெடும் போதும் மகிழ்ச்சியும், கெட்ட கனவுகள் மனதை ஏதோ செய்வது போலவும் ஏற்படுவது எதனால்? விளக்கம் தேவை. இதுவரையில் இந்த 34 கூட்டங்களிலும் இதை பற்றி பல கோணங்களில், பல திசைகளில் ஒவ்வொன்றுக்குமாக பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திரும்பவும் பதில் சொல்வதில் தவறில்லை. உலகம் அழியும் வரையில் இந்த கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே திரும்பச் செல்வதன் காரணமாக எத்தனை முறை கூறியாகிவிட்டது என்ற அந்த பேச்சு தேவையில்லாதது. உங்களுடைய தேவைகளுக்குத்தான் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைகளை எனக்கு அறிவிப்பதற்காகத்தான் இறைவன். அடுத்தது, அந்த தேவைகளை உங்களுக்காக நிறைவேற்றி தரும் பொறுப்பையும் தன் மீது அவன் கடமையாக்கி கொண்டான். இறைவன் அருளாளன். ஏன் அருள்னு சொன்னா, உங்களிடமிருந்து அவன் எந்த தேவையும் அற்றவன். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உங்கள் மீது இரக்கம் கொண்டு மேன்மையான ஒரு வாழ்க்கையில் உங்களை வாழ வைக்க விரும்பும் அந்த இறைவன் உங்களால் முடியாதது என்பதை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். உங்களால் முடிந்ததெல்லாம் உங்களுடைய கைகளையும் கால்களையும் அசைப்பதும், உங்களுடைய வாய்களை அசைப்பதும், இவ்வளவுதான் உங்களால் முடிந்தது. இதற்கப்பால் உங்களால் முடியக்கூடியது எதுவும் இல்லை. உங்களுக்காக ஒரு சொற்பமான அறிவை கொடுத்திருக்கிறான். இந்த அறிவு ஆடு மாடுகளைப் போன்று தன்னுடைய அன்றாட வேலைகளை கவனித்துக் கொள்வதற்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய அறிவு. நாளைய வாழ்க்கைக்கு இந்த அறிவு நிச்சயமாக பொருந்தாது. ஏனென்றால் நாளைய வாழ்க்கை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. நாளைய வாழ்க்கை என்ன என்று தெரியாத நிலையில் புதிய ஒரு உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்று இந்த காற்று மண்டலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த காற்றில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நாம் வெளியாக்கிய அசுத்தங்கள் அவ்வளவையும் நீக்கி இன்று எந்த விதமான ஒரு சிறிய ஒரு துர்நாற்றமோ அல்லது உயிரை நீக்கக்கூடிய ஒரு கெட்ட வாய்க்களோ இல்லாமல் சமநிலையில் கலந்து உங்களுக்காக இன்றளவும் படைத்துக் கொண்டிருக்கிறான். காற்று, அசுத்தப்படுத்தப்பட்ட காற்று, துர்நாற்றம் மிக்க காற்று, மாசுபடுத்தப்பட்ட காற்று, இவை அனைத்தும் இறைவன் நீக்கி புதிய காற்றை அவன் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றான்.
ஏதோ நல்ல காத்து கெட்ட காத்தாக போய் கெட்ட காத்து நல்ல காத்தாக மாற்றப்படுது, தண்ணி இங்கேருந்து மேலே போகுது, மேலேருந்து தண்ணி கீழே இறங்குது. இதெல்லாம் மனிதர்களுடைய அறிவின் அட்டகாசம். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கடல் நீர் வெப்பத்துல மேலே போகுது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்குது. இது வீணான மனிதனுடைய ஒரு அறிவு. இதை கொண்டு அவர்கள் உங்களுக்கு ஒரு மழையை கொண்டு வந்துவிட முடியாது. ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அறிவு என்பது நாம் கற்று தேர்ந்து பட்ட படிப்பாக நம்முடைய தலையில் கிரீடமாக சுட்டிக் கொள்வதல்ல. இன்னைக்கு கூட பள்ளி பாட புத்தகங்கள்ல கிரவுண்ட் வாட்டர், தரையில் இருக்கக்கூடிய தண்ணீர், கடல் நீர் உட்பட வானத்துக்கு போய் அங்கேருந்து மழை நீராக கொட்டுது. இது நம்முடைய அறிவு. எந்த அளவுக்கு இது உண்மை என்றால் 0 என்ற அளவுக்கு உண்மை. இதன் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையோ அல்லது இந்த அறிவை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய ஒரு தேவையோ உங்களுக்கு நிறைவேறப் போவதில்லை. ஒரு காலம் நாம் இந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்களும் இல்லை. ஆகவே வீணான பேச்சுக்களில் நாம் தரிகட்டு போய்விட வேண்டாம். இன்னைக்கு கூட இந்த குழந்தைகளை மழைநீர் எப்படி வருதுங்கிறத படம் போட்டு வேற காட்டுறாங்க. எது நமக்கு அறிவில்லையோ அதை படம் போட்டு இப்படித்தான் நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஆகையினால நம்ம இதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவோ வறட்சியில் படாத பாடுபட்டோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷங்கள் தண்ணியே கிடையாது. பூமியில் உள்ள தண்ணியெல்லாம் ஆவியா போச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியாது, ஏன் திரும்ப வரல. சரி, அப்படி ஆவியா போய் திரும்ப வருதுன்னு சொன்னா அதே மாதிரி தண்ணியை கொண்டு வர வேண்டியதானே. இவ்வளவு கடல் இருக்குது, தண்ணியை மேலே அனுப்பி கீழே கொண்டு வர வேண்டியதானே. ஏன் நமக்கு மழை இல்லாம இருக்குது? ஆகவே இந்த அறிவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை. இந்த அறிவை நீங்கள் படித்துவிட்டு நான் பேசிக் எஜுகேஷன் முடிச்சுட்டேன். என்ன முடிச்சீங்க? பேசிக் எஜுகேஷன் என்ன முடிச்சீங்க? பெருமைக்கு உரிய அந்த வாழ்க்கைக்கு எந்த விதமான பயனும் தராத அந்த வாழ்க்கையில் பாதி கிணறு தாண்டிட்டேன். மீதி கிணறு தாண்டதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும். தாண்டினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வேலை கிடையாது. பட்டதாரிகளுக்கு வேலைன்னு சொல்லிட்டு நீங்க அட்டைகளை தூக்கிட்டு இயக்கங்கள் நடத்த வேண்டியிருக்கும், போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும். உங்களுடைய படிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லை. உங்களுடைய படிப்பு கூலி வேலைக்கு போவதற்கு மட்டுமே தான். எனக்கு வேலை கொடு, கூலி கொடு. கூலி தொழிலாளர்களாக நாம் மாறுவதற்கு மட்டுமே தான் உங்களுடைய படிப்பு பயன்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உங்களுக்கு வழி இல்லை. இவ்வளவு விசாலமான பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு வழி இல்லை. ஆகவே இந்த படிப்பு, அறிவு அனைத்துமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு சுயமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கவில்லை என்றால் அந்த படிப்பு, அதை கொண்டு நீங்கள் ஒரு கூலி தொழிலாளியாக மாறுவதற்காக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே முதலாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் நாமோ படித்துவிட்டு நல்ல கூலிக்கு செல்லலாம் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய தரத்தை தாழ்த்தி நம்முடைய மனித தன்மையிலிருந்து நம்மை கீழே வீழ்த்தி பிற மனிதர்களுக்கு ஒரு கூலியாளாக, இழிவடைந்த ஒரு வேலைக்காரனாக நாம் மாறுவதற்காக +2 என்று 17 வருடங்களை முடித்துவிட்டு வீணாக்கிவிட்டு மேலும் 5 வருடங்கள் 8 வருடங்கள் என்று மேற்படிப்பை படுத்திவிட்டு கூலி வேலை வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவு ஏன்? அறிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிவை தவிர அதை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று நீங்கள் பெருமை கொள்வதற்காக உள்ள அறிவல்ல. இந்த அறிவை கொண்டு நான் சிறுமைப்படுத்தப்படுவேன், என்னை நானே சிறுமைக்குள்ளாக்கிக் கொள்வதற்காக, இழிவுபட்டவனாக ஆக்கிக் கொள்வதற்காக, பிறரிடம் கூலி வேலை செய்து பிழைப்பதற்காக நான் என்னை ஆக்கிக் கொள்கிறேன் இந்த அறிவை கொண்டு என்பதை நீங்கள் அறிவதற்காக அந்த அறிவு கொடுக்கப்பட்டதை தவிர நீங்கள் பட்டம் சுட்டிக் கொள்வதற்காக அல்ல. நீங்கள் வெறுப்பீர்களே, அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அடித்தளமாக்கியது உங்களுடைய படிப்பறிவு. ஆகையினால் படிப்பறிவு இல்லாமல் என்ன செய்வது? அந்த சிக்கலில் இன்று நாம் சமுதாய சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை, படித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுடைய மனநிலை மாறுமையானால் அந்த படிப்புக்கும் நாளை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது.
இந்த படிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவனுடைய ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களே, அந்த வாழ்க்கையில் இன்று நீங்கள் புகுவதற்கு தயாராகுங்கள். ஆகவே இந்த அறிவு மனித குலத்திற்கு உதவாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எடிசனுக்கு இந்த ஞானம் புகட்டப்பட்டது. வாயு மண்டலத்திலிருந்து ஒரு ஞானம் புகட்டப்பட்டது. பூமியில் தேடி சென்று அடையக்கூடிய பாதையில் அவர் செல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு பள்ளி படிப்பு ஏறவில்லை. ஆகையினால் அவர் பிழைத்தார். இன்று வரையில் மனித சமுதாயத்திற்கு ஒரு விளக்கையும் மின்சாரத்தையும் கொண்டு வந்த அந்த மனிதர் இந்த பள்ளி படிப்பு படிக்காததன் காரணமாகத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இன்றளவும் நாம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என்று அவர் கண்டுபிடித்தார் மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சுட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா அது ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பார்க்க முடியாத, இதுவரை அறிமுகம் இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எடிசனுக்கு எந்த ஒரு ஞானம் கற்பிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் கண்டுபிடித்தான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். இறைவனுடைய அனுமதியை கொண்டு இந்த ஞானம் அவருடைய இருதயத்தில் கற்பிக்கப்பட்டது. ஆகவே அவர் தெளிவான இந்த ஒரு மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்றை, ஒரு நன்மையை கொடுத்தார். ஆகவே அவர் இறைவனிடமிருந்து கற்றாரா அல்லது பள்ளிக்கூடத்திலிருந்து விலக்கப்பட்டதன் காரணமாக அவர் தோல்வியடைந்து விட்டாரா? இன்று வரையில் நாம் கற்றுக் கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவரை பின்பற்ற வேண்டும், இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். இறைவன் அனுமதித்தால் இப்படிப்பட்ட மேலான பாக்கியங்கள் வானில், பிரபஞ்சத்தில், இந்த அகன்ற ஒரு வழிபாதையில் நமக்கு தேவையானது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவை, உங்களுடைய தேவைகள் அனைத்தும் மறைவாக வான வீதிகளில் உங்களுடைய வழிபாதைகளாக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மட்டும் இந்த பூமியின் அடிப்படையை கொண்டு, இந்த அறிவை கொண்டு பெருமைப்படாதவர்கள், இந்த அறிவை கொண்டு நான் படித்தவன், மேற்படிப்பு படித்தவன், மெத்த படித்தவன் என்ற இந்த ஒரு நிலைமையை கொண்டும் நீங்கள் வாழாமல் இறைவனுக்கு பணிந்தவர்களாக நம்முடைய தேவைகள் இருக்கிறது. அது தேவை எதுவுமே இந்த மனித அறிவை கொண்டு நிகழாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மருத்துவ படிப்பு என்பது மிக உயர்ந்த படிப்பு. ஏனென்றால் உயிர்காக்கும் படிப்பு. உங்களுக்கு நன்றாக தெரியும், இது உயிர் போக்கும் படிப்பும். தெரியுமா? தெரியாது. சின்ன குழந்தை பிறந்த உடனே நான் காப்பாற்ற போறேன். அதை 3 ஊசி போடு, 4 ஊசி போடு, எடுத்ததும் மூக்கில் சொட்டு மருந்து போடு, எடுத்ததும் அந்த தொப்புள் கொடியில வந்து டிங்சரை வை, நான் காப்பாற்ற போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதப்போக்கு ஏற்படுது, ரத்தம் ஊத்துது, ஓப்பன் ஊண்டு. டெய்லி டிங்சர் உள்ள போடுறீங்களோ ஆத்திரத்துக்கு? ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்களோ? ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுறீங்களோ? ஏன் போடல? எப்படி அவங்க நல்லாக்குறாங்க? மாசம் 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 வந்து உள்ளுக்குள்ள ரா ஊண்டு, பச்சையான ரத்தம் உள்ளுக்குள்ள புண்ணாக இருக்குது. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? தானே ஆறல? ஏன் இன்ஃபெக்ஷன் ஆகல? ஒரு காயம் கீழே பட்டுட்டு உடனே வந்து ரத்தம் வந்துச்சு சொன்னா டிங்சரை போடு, டிடி போடு, இன்ஜெக்ஷன் டெட்னஸ் டாக்சைடு போடு, மருந்தை போடு, பவுடர் போடு. என்ன கேலி கூத்தும் வேடிக்கையுமா இருக்குது. அப்படி இல்லைன்னா அது குணமாகாது. அப்படியா? உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு என்றால், உண்மையை அறிய முடியாத அளவுக்கு நீங்கள் இந்த அறிவை பெருமைப்படுத்துவதன் காரணமாக இழிவும் வேதனையும் துன்பமும் துயரமும் உங்கள் மீது சாட்டப்பட்டு விட்டது. இந்த அறிவு உங்களுக்கு உதவாது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதப்போக்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த அறிவு நாளைக்கு எப்படி தான் போக போகுது? பெண்கள் அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஊசி போடணும் நிலைக்கு வரும். நீங்க அதையும் ஏற்றுக்கொள்வீங்க. மகா மட்டமான இந்த மனித அறிவு, மனித அறிவில் மிக மட்டமான மனித அறிவு ஆங்கில மருத்துவ அறிவு. பன்றிகளுக்கு கூட பொருந்தாது அந்த அறிவு. அந்த அறிவை கொண்டுதான் இன்று நீங்கள்
வளர்ந்துவிட்ட விஞ்ஞானம், அதிநவீன விஞ்ஞானம், படுமோசமான சாபக்கேடு மனிதர்களுக்கு இந்த ஆங்கில மருத்துவம். விபத்துக்குள்ளானவர்களை நாம் என்ன செய்வதுன்னு கேட்குறீங்களே, விபத்துக்கு உள்ளாக கூடாதுங்கிற எண்ணம்ல வேணும். செத்துட்டா என்ன செய்யறது? சுடுகாடு தான். சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவமனை. விரும்புவீங்களா? அதை கேட்கலாமா? முதல்ல அந்த கேள்வியை. நல்ல பேச்சு பேசுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த ஞானம் இல்லை இன்னைக்கு. ஆகையினால் உங்களுக்கு விபத்துக்கு மேல் விபத்து நிச்சயமாக இருக்கிறது. செத்துவிட்டால் எப்படி மயானக்காடோ அதே போன்று விபத்து ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு மயானக்காட்டுக்கு போவதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஈமச் சடங்குகளை நடத்தக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவமனைகள் மட்டும்தான். ஆகவே அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த விபத்துக்கும் நீங்கள் இறைவனையே நாடுங்கள். ஏன்? உங்களுக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி உங்களுடைய பையன் அடிபட்டான். அடுத்த நிமிஷம் என்ன? டாக்டரேன்னு கத்துவீங்களா, கடவுளேன்னு கத்துவீங்களா? ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்ததுக்கு அப்புறமா சாவுறவங்க பார்த்துத்தானே இருக்கிறீங்க. ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? அப்படியும் பொழைச்சிடறான்னு சொன்னா அது அவனுடைய ட்ரீட்மெண்ட்னால பொழைச்சதா, ஆங்கில மருத்துவத்துடைய ட்ரீட்மெண்ட்னால பொழைச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, அடிபட்டு உயிர் இருந்துட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. தூக்கிட்டு போய் சேர்த்து தீவிர சிகிச்சை பொருளில் போட்டதுக்கு அப்புறமா சாவுறோம். என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தா பொழைக்க வச்சிருப்பேன். அந்த பேச்சு அங்க இவ்வளவு லேட்டா கொண்டு வந்திருக்கீங்களே. கொண்டு வரும்போது மூச்சு இருக்குதானப்பா செஞ்சது? அதுதானே நான் கேட்கிறேன். அரை மணி நேரமா ரோட்ல கிடந்தா ஒழுங்கா இருந்தானே, வந்து சேர்த்தோன்னு இந்த கதிக்கு ஆளாயிட்டா. நீ சொல்ற வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். எங்க ஆக்சிடென்ட் ஆகுது முன்னாடி கொண்டு வந்திருக்கணுமா? மகா மட்டமான பெருமை கொண்ட இந்த மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் விளம்பரங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். நம்முடைய தேவை என்ன என்பதை கொஞ்சம் அதுல நீங்க ஈடுபடுத்தி பார்த்திருப்பீர்களானால் இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்பது உங்களுக்கு புரியும். சரி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உள்ள அட்மிட் பண்ணிட்டீங்க, தீவிர சிகிச்சை பிரிவு, எமர்ஜென்சி வார்டு. எமர்ஜென்சி வார்டுக்கு என்ன பொருள்? என்ன? உயிர் போற நிலையிலும் நான் காப்பாற்றி விடுவேன். இதுதானே எமர்ஜென்சி வார்டு. இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட்னு சொன்னா என்ன அர்த்தம்? தீவிர சிகிச்சை பிரிவு. மூச்சு இருந்தா போதும் காப்பாற்றிடுவேன். இதுக்கு தானே பொருள். இதுக்கு அங்க போய் சேர்த்துட்டு வெளியில வரும்போது எப்படி இருக்கான்னு கேட்டா இன்னும் 24 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்றியே. அப்ப உள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? தானே படைச்சா நான் படைக்க வச்சேன்னு சொல்லிட்டு வெளியில தெரியுங்க. செத்து போயிட்டா டாக்டர்கள் தீவிர முயற்சிக்கு அப்புறம் செத்து போயிட்டாங்க, எனக்கு புகழ் சேருங்க. இவ்வளவுதானே. இந்த மனிதர்களை எப்படி நீங்கள் நம்புவீர்கள்? அப்படி நம்புவீர்களானால் அது நம்முடைய சாபக்கேடு. இன்றும் அந்த சாபக்கேடு இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இந்த சாபக்கேட்டுக்கு உரியவர்கள் அல்ல. யார் இதனுடைய உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு விபத்து என்பது கிடையாது. ஆகவே விபத்து வேண்டாம் என்று விரும்புங்கள். விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு காப்பாற்று என்று இறைவனை அழைக்க வேண்டாம். அதற்கு முன்பாக என்னை காப்பாற்று என்று நீங்கள் இறை அச்சம் கொள்ளுங்கள். இது பயபக்தி ஆகும். உங்களுடைய அறிவுக்கு மிஞ்சியது நடந்துவிடுமோ? நிச்சயமாக ஒவ்வொன்றும் உங்களுடைய அறிவுக்கு மிஞ்சியதுதான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது பயபக்தியாகும். ஆகவே பயபக்தியாளர்களுக்கு இறைவன் நன்மையை தவிர வாக்களிக்கவில்லை. யார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அது உபயோகமற்ற அறிவு என்பதை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அறிவை நான் அறிவு பெற்றவன் என்று தங்களுடைய பெருமைக்காக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேதனைகளும் துன்பங்களும் இறைவனிடமிருந்து வர இருக்கிறது. சமீபமாக நிகழும் சுற்றிலும் கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக இருந்தாலும் அதை தங்களை அடையவில்லை என்று அவர்கள் மமதையில் இருப்பார்கள். அது அவர்களிடம் நிகழும் பொழுது நிராசைப்பட்டு விடுவார்கள். அன்று அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. இந்த விபத்துக்கு உள்ளானவர்களை என்ன செய்வது என்று நீங்கள் இன்று கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு கூறுகிறேன், இன்று உங்களுக்கு எந்த விபத்தும் இல்லாமல் இருக்கிறீர்கள். அஞ்சிக் கொள்ளுங்கள், விபத்து வேண்டாம் என்று. அநியாயமாக நீங்கள் உங்களை விபத்துக்கு உள்ளாக்க நீங்கள் விழைய வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். அந்த எண்ணம் ஒரு துர்ச்சகனம். அது பெருமை கொண்ட கேடர்களுக்கு அது இருக்கிறது, விதிக்கப்பட்டது, நமக்கல்ல. ஆகவே நம்மில் எவருக்கும் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது என்பதன் மீது உள்ளட்சமுடையவர்களாக இருங்கள். இந்த டாக்டர்களை நாம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. அந்த ஒரு துர்ச்சகனம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என்பதை நீங்கள் நம்புங்கள். எதுவுமே நோய் அல்ல.
உங்களுக்கு புகட்டப்பட்டு நீங்கள் அதை நம்ப வைக்கப்படுகிறீர்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கிறது. எதை நீங்கள் பயபக்தியுடன் நம்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கிறது. எனக்கு ஏற்பட்டுவிட்டால் இவர்தான் காப்பாற்றுவார் என்று நம்புகிறீர்கள். காப்பாற்றுவாரா என்பது இறுதியான கேள்வி. இவர்தான் இருக்கிறார் உங்களை இன்னும் வேதனைக்குள்ளாக்க, அது உண்மை. ஆகவே நீங்கள் மனிதர்களில் உங்களுக்கு அடுத்திருக்கும் மனிதரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இருக்கும் மனிதரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். அந்த ஒரு துர்பாக்கியமான நிலை எனக்கு ஏற்பட வேண்டாம் என்று விரும்புங்கள். ஆகவே இறைவனுடன் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் உங்களுக்காக உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இறைவன் உங்களுடைய தேவைகளை அறிவிக்க, அதாவது விபத்து ஏற்படக்கூடாது என்று அறிவிக்கிறான். நாம் எதை விரும்புகிறோமோ அது இறைவன் அறிவிப்பது. எது சாத்தியமே இல்லையோ என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம நம்புறோம். இருந்தாலும் நடக்கக்கூடாதுங்கிறத விரும்புகிறோம். அந்த விருப்பத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையின் மீது நீங்கள் வாழ வேண்டாம். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையில்லாததன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட வேண்டாம். அதற்காக இன்னைக்கே இன்சூரன்ஸ் பாலிசி எவ்வளவு கேடுப்பார், ஒன்றுக்கு மேல் மற்றொன்று. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்போ சாவீங்கன்னு அர்த்தம். நான் வாழ மாட்டேங்கிறது அர்த்தம். என் குழந்தை குட்டிங்களை இந்த மாதிரி ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுத்தா வாழ வைக்க முடியும், என்னுடைய சம்பாத்தியத்தில் அவங்களால் வாழ முடியாதுன்னு நீங்க ஒத்துக்கிறத அர்த்தம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் என் குடும்பத்துக்காக தியாகம் செய்யறேன்னு அர்த்தம். எதுக்காக? வீணா பண்ணது 1 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா தொடர்ச்சி போறது கூட லாய்க்கு இல்லாத இந்த காசை நம்பித்தானே அவங்களை உயிரை பண்ண வைக்கிறீங்க. நீங்க நான் செத்து போயிடுவேங்கிற அந்த உறுதியோட. அது டெத் இன்சூரன்ஸா லைஃப் இன்சூரன்ஸா? அது ஒரு பாலிசி. இதை விளம்பரப்படுத்துறாங்க, நாமளும் அதை அப்படியே ஏத்துக்கிறோமே. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்ன? நீங்க நாளைக்கு செத்துட்டா அப்படின்னு ஆரம்பிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க செத்ததுக்கு அப்புறம் நான் அவன் குடும்பத்தை காப்பாற்ற சொல்றேன், அவனை செருப்பால் அடிக்கிறது இல்லை. நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பாலிசியாகவும் ஏற்றுக்கொண்டு எப்படி நீங்க இவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய தேவைகளை இறைவன் அறிவிக்க, என் குடும்பத்தோடு நான் என்னைக்கும் அழகான வாழ்க்கை வாழணும் எப்படி இறைவன் அறிவிக்க, இல்லை நாளைக்கு நான் செத்து போவேன், நாளை கூட சாவு வந்துடலாம், அப்ப இந்த பணத்தை வச்சு நீ வாழ்ந்துக்க. எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை நீங்க கவனிக்கிறீங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உண்மைகள்லேருந்து கடத்தப்பட்டிருக்கீங்கிறதையும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஆகவே மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு மோசமானது, அது அழிவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வாழ்க்கை, இறைவன் அறிவிப்பது உங்களுடைய வாழ்க்கை. இந்த மனிதனுடைய அறிவை கொண்டு இறைவன் அறிவிப்பதை நீங்கள் உங்களுக்கு இல்லை என்று ஆக்கி, அல்லது அதை மேம்போக்காக புறக்கணித்து இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாகவும் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்பவர்களாகவும் உங்களுக்கு வேண்டாததை நீங்கள் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்பார்த்து வாழ்கிறீர்களே, இது என்ன கேடு? ஆகவே உங்களுடைய விருப்பத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய கேடுகளின் மீது எதிர்பார்த்து வாழ வேண்டாம். இது இறை நம்பிக்கைக்கும் மனித அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய துர்ச்சகனத்திற்கும் நம்முடைய அனைத்து கேடுகளுக்கும் காரணம் நாம் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்ததுதான். நன்மையை நம்புவீர்களானால், அதை எதிர்பார்ப்பீர்களானால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. தீமையை நீங்கள் எதிர்பார்த்து அதையே நீங்கள் பயந்து வாழ்வீர்களானால் அந்த பயபக்திக்குரிய கூலியும் இருக்கிறது. பயபக்தி எதன் மீது? மனிதர்களுடைய அறிவின் மீதா, அல்லது இறைவன் நமக்கு அப்பாற்பட்டவன், நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, இறைவனுடைய உதவி இல்லை என்றால் நமக்கு எந்த உதவியும் இல்லை என்று நீங்கள் அஞ்சுவீர்களே, எந்த பயபக்தியின் மீது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதை இன்று நீங்கள் புரிந்து செயல்படுங்கள். மனித அறிவை நம்பினால் கேடு. ஏனென்றால் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை மனித அறிவை கொண்டு மிஞ்சி இருக்கிறது. எதிர்காலமே இல்லாத சூனியமான ஒரு வாழ்க்கை மனித அறிவை கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் அனுமதிக்கூடிய அந்த வாழ்க்கையில் அழகான விருப்பங்கள். நாளை நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற அழகான விருப்பங்கள். அந்த விருப்பங்களிலும் மனிதனுடைய வழிமுறைகளை கொண்ட விருப்பமாக இருக்க வேண்டாம். மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்ட விருப்பம் என்றால் என்ன? நீங்கள் கணக்கு போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை,
அருள் என்றால் கணக்கில்லாத வாழ்க்கை. பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை கூட. இது மனித அறிவு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய விருப்பங்கள் பட்ஜெட் போட்டு வந்துட்டு இருக்குதா, அல்லது நீங்கள் செயல்படுத்தக்கூடிய தகுதி இல்லாதன் காரணமாக அந்த விருப்பங்களை நீங்க குறைச்சி பட்ஜெட் போடுறீங்களா? எந்த வாழ்க்கையை வாழணும்? கணக்கில்லாத வாழ்க்கையா, கணக்குக்குரிய வாழ்க்கையா? ஆகவே நீங்கள் கணக்கில்லாத வாழ்க்கையை விரும்புகிறீர்களானால் இந்த கணக்குக்குரிய பாதைகளை உங்களை விட்டு நீக்குங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாராளமாக இருங்கள் என்பதாகும். சேமிப்பு என்பது தரித்திரம். மனிதர்களுக்காக விளம்பரப்படுத்தப்பட்டு உங்களுக்காக அறிவிக்கப்படுவது சிறு சேமிப்பு, பெருவெள்ளம். சேமிப்பின் காரணமாக நீங்கள் பலவீனப்பட்டு விடுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தேவை ஒன்று இருக்கிறது. அந்த தேவைக்கு குறைபாடு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அந்த தேவைக்கு முழுமையாக உபயோகப்படுத்தக்கூடிய உங்களுடைய செல்வம் இருந்தாலும், வழிமுறைகள் இருந்தாலும், இந்த தேவைகளை நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள். ஆகவே தேவைக்கு நீங்கள் குறைக்கும் பொழுது உங்களுடைய மனம் பலவீனம் அடையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி வயிற்று தேவைக்கு நீங்கள் உணவை குறைத்தால் உடல் பலவீனம் அடையுமோ, மனதின் தேவைக்கு நீங்கள் அதை குறைப்பீர்களானால் உங்களுடைய மனதில் பலவீனம் ஏற்படும். பிறகு அது பெருவெள்ளமாக மாறும் பொழுது சாதாரண ஆத்து தண்ணியை கூட உங்களால தாங்க முடியாது. பெருவெள்ளம் வந்துட்டு எங்க தாங்க போறீங்க? இரண்டு பக்கமும் கேடு. பெருவெள்ளமும் கேடு, சேமிப்பும் கேடு. உங்களுடைய தேவைகளை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய பக்குவத்தை இன்று நீங்கள் அடையுங்கள். சேமித்து வைத்துக் கொண்டு நாளை வாழலாம் என்று இருக்காதீர்கள். இன்று வாழ்க்கைக்குரிய பாதைகள் இருக்கிறது, வாழ்க்கைக்குரிய தெம்பு இருக்கிறது. நாளைக்கு வாழ்க்கைக்குரிய தெம்பு இருக்காது. உங்களுடைய தேவைகள் அளந்து கொடுக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு நீங்கள் விசாலமாக இருப்பீர்களோ உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில். ஏனென்றால் இறைவன் கொடுத்த தேவை, நீங்கள் அதை உருவாக்கவில்லை. உங்களுடைய தேவை என்ன தெரியுமா? அந்த தேவைகளை குறைத்து சுருக்கி உங்களை நீங்கள் சாகடிப்பது உங்களுடைய தேவையாக இருக்கிறது. பெருமைக்காக மட்டும் நீங்கள் வாழவில்லை என்றால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். தேவைகளுக்காக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகள் இன்னும் அதிகமாக்கப்படும், உங்களுடைய அளவும் அதிகமாக்கப்படும். நீங்கள் அளந்து கொடுக்கப்படுவதும் இன்னும் இறைவனிடமிருந்து அதிகமாக இருக்கிறது. குறைவில்லாத இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமென்றால் சிறு சேமிப்பு, பெருவெள்ளம், எல்ஐசி பாலிசி, டெத் இன்சூரன்ஸ் பாலிசி, இதெல்லாம் நமக்கு கூடாது. மனிதர்களுடைய அறிவு அழிவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய அறிவை நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன் என்று நீங்கள் இன்று உறுதி கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு எதில் அறிவித்திருக்கிறானோ அந்த அறிவின் பாதையில், அந்த அறிவிக்கப்பட்டதன் பாதையில், அறிவின் பாதையில் அல்ல, அந்த அறிவிக்கப்பட்டதன் பாதையில் நான் நம்பிக்கையுடன் என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறேன். ஆகவே நம்பிக்கை உங்களுடைய முயற்சியாக இருக்கட்டும். எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கே கேடானதன் மீது எதிர்பார்த்து வாழ வேண்டாம். வரப்போகிறது என்று எதிர்பார்த்து வாழ வேண்டாம். வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இருக்கும் பொழுது வாழ்க்கை முடிந்துவிடும் என்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே நம்முடைய கேடுகளிலிருந்து இன்று நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இன்று முதலாக என்னுடைய அறிவை நான் விட்டுவிடுகிறேன். அதாவது மனித அறிவு, கற்பிக்கப்பட்ட அறிவை நான் விட்டுவிடுகிறேன். அப்படி என்றால் பள்ளி படிப்பு என்ன செய்வது? பள்ளி படிப்பு ஒரு கேடானது என்று நீங்கள் அதை வெறுத்த நிலையில் அதை முழுமையாக படித்து முடியுங்கள். இந்த மனித சமுதாயம் நீங்கள் படித்தவர்கள் என்றால் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இந்த மனித சமுதாயத்துக்கு வேண்டிய அந்த எலும்பு துண்டை போடுங்கள். பட்டம் என்ற அந்த எலும்பு துண்டை போட்டு விடுங்கள். நீ என்ன மனுஷனா மதிக்கிறதுன்னு சொன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்தா மதிப்பேன்னு சொன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துக்க. என்னுடைய மனசு வேற, அந்த ட்ரெஸ் வேற. ஆகவே இந்த மனிதர்களிடம் நாளை நீங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மனிதர்கள் படித்தவர்களாக இருந்தால் காது கொடுத்து கேட்பார்கள், படிக்காதவர்களாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் கேட்க மாட்டார்கள். ஆகவே இந்த மனித சமுதாயத்தின் நன்மைக்காக இந்த படிப்புகளை நான் என் காலுக்கு கீழாக்கி அதை மனித வாழ்வுக்கு நிச்சயமாக பொருத்தமற்றது, அர்த்தமற்றது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நான் அந்த படிப்புகள் அனைத்தையும் படித்து முடிப்பேன். பின்னர் அந்த படிப்பை எனது கால்களுக்கு கீழாக்குவேன். இந்த உறுதியை கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும். அந்த படிப்பு அனைத்தையும் உங்களுடைய கால் மிதியடிக்கு சமமானதாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுக்கும் கீழாக இப்பொழுது இறைவனுடைய ஞானங்கள் மேலிருந்து உங்களுக்கு இறங்க வேண்டியிருக்கிறது. பூமியின் அடிப்படையை ஒட்டாமல் ஞானங்களின் அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையில் உங்களை நீங்கள் வாழ வைப்பதற்காக, நீங்கள் வாழ்வதற்காக இறைவன் புறத்திலிருந்து இறங்க இருக்கிறது. இந்த அறிவை நீங்கள் விசாலமாக்குங்கள்.
இந்த அறிவு உங்களுக்கு சுருக்கமாகிவிடும். அந்த அறிவை நீக்க உங்களுடைய இருதயங்கள் விசாலமாகும். ஆகவே நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவார்கள். நன்மையின் மீது நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்றால் நீங்கள் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நன்மையின் மீது நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன், எனக்கு நிகழ இருக்கும், நாளை நிகழ இருக்கிறது யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் கெட்டதுதான் நிகழும் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது உங்களுக்கு கெட்டதை தவிர என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொருவருக்கும் என்று கெட்டதில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக மிக பெரும் தேவை இருக்கிறது. என்னுடைய கேடுகளிலிருந்து நான் விலக வேண்டும். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு வந்துவிட்டது. ஆகவே நம்மில் அவ்வளவு பேருக்கும் பெரும் கேடுகள், மனக்கேடுகளிலிருந்து உடல் கேடுகள் வரையில் இரண்டும் கலந்து, இரண்டும் கலக்காமல் தனித்தனியாகவும் சேர்ந்தும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளும் என்னுடைய மனதை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நான் விரும்பிய வாழ்க்கை, நான் எதை பயந்து நம்பிக்கை கொண்டேனோ அந்த வாழ்க்கை எனக்கு வந்துவிட்டது. இனி என்னுடைய அறிவை உபயோகப்படுத்தி இந்த ஒரு கேடான வாழ்க்கையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள முடியுமா என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் நிச்சயமாக முடியாது. உலகத்துடைய அறிவையெல்லாம் திரட்டி மருத்துவமனைகள் இன்று ஆரம்பமாகிவிட்டது. இந்த மருத்துவமனைகள் எனக்கு உதவுமா? நிச்சயமாக முடியாது. உங்களுடைய கேள்விகளில் பல எனக்கு கோளாறுகள் இருக்கின்றது, நோய்கள் இருக்கின்றது. விடுபட என்ன வழி? விடுபட ஒரே வழி, நீங்கள் விடுபட வேண்டும் என்ற அந்த தேவையை கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே நம்பிக்கையற்ற மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகுங்கள். இந்த உலகத்தினுடைய அறிவை கொண்டு நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்கள், வீணான பெருமை கொண்ட மனிதர்களை விட்டும் நீங்கள் வெறுத்து ஒதுங்குங்கள். அவர்கள் எதையெல்லாம் கூறுகிறார்களோ மருத்துவர்கள், அதற்கு நேர் மாறாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிழைத்து விடுவீர்கள். மனித அறிவு கேடு என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அந்த மனித அறிவை நீங்கள் பின்பற்றுவது கேடை தவிர அதை விட்டு விலகுவது உங்களுக்கு நன்மையை தவிர இல்லை. உங்களுடைய இருதயங்கள் விரும்புவது உங்களுக்கு அடுத்த போல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய மனிதராக, அறிவு பெற்றவராக இருந்தாலும் சரி. யார் பணிவை கொண்டும் தன்மையை கொண்டும் பெருமையை விட்டவர்களாகவும் வாழ்கிறார்களோ அவர்களிடமிருந்து ஒரு நன்மையான சொல் ஒன்று போதும் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய தேவைகளுக்கான உறுதியை கொடுக்க. அந்த உறுதியில் நீங்கள் நம்பிக்கையை கொள்வீர்களானால் அந்த நம்பிக்கையையும் அந்த உறுதி ஏற்படுத்தும். இப்பொழுது உங்களுடைய கேடுகளிலிருந்து உங்களுக்கு வழி இருக்கிறது, அதிலிருந்து மீள. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக இருங்கள். உங்களுடைய தேவைகளின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருங்கள். நீங்கள் எதை கற்பிக்கப்பட்டீர்களோ அதை பயந்தவர்களாக வாழ வேண்டாம். தேவைகள் என்று ஒன்று இருக்க கற்பிக்கப்படுவது மிக மோசமானதாக இருக்கிறது. அந்த கற்பித்தலின் மீது உங்களுடைய பாதையை நீங்கள் அமைக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது. இப்பொழுது உங்களுடைய படைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களிடம் கேட்டால் நீங்கள் உயர்ந்த படைப்பா படைப்பினங்களிலேயே அப்படி என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? உண்மையை கொண்டு ஆம் சொல்வீங்களா, இல்லைன்னு சொல்வீங்களா? படைப்பினங்களிலேயே, படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பு எதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? மனிதன். ஆகவே மற்றவை அனைத்தும் உங்களுக்கு கீழானது என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும். இறைவனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதைகளிலும் நன்றி உணர்வுகளிலும் இது உங்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே நாய், கழுதை, பூனை, விலங்கினங்கள் அனைத்தும் அன்பு காட்டப்படுவதற்காக இல்லை, மனிதன் மீது மட்டும்தான் உங்களுடைய அன்பு காட்டப்படுதல் இருக்க வேண்டும். எப்பொழுது மிருகங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மிருகங்களுடைய அளவுக்கு இறங்கிவிட்டீர்கள். மிருகங்கள் என்றாலே அது ஒரு இழிவான சொல். நான் உங்களை கேட்கிறேன், நீங்க மனுஷனா மிருகமான்னு கேட்டா கோவம் வருமா வராது? அந்த மிருகத்தின் மீது அவ்வளவு கேவலமா போயிட்டோன்னா நினைப்பீங்களா இல்லையா? அந்த கேவலத்தின் மீது உங்களுக்கு எப்படி அன்பு பாராட்ட முடியும்? கற்பிக்கப்பட்டது தானே. அதுவும் உயிர் 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 என்று உங்களுக்காக அநியாயமாக கற்பிக்கப்பட்டது தானே. ஆம், உயிர் தான். உயிர் என்ற நிலைக்கு வந்துவிட்டால் அந்த உயிர் என்பது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஒன்று தானே. அது சின்ன உயிர், இது பெருசு உயிர் அப்படி பார்ப்பீங்களா? உயிர் என்பது நான் பார்த்தது கிடையாது, அப்படிதானே? உயிர்ங்கிறது ஒண்ணு நாம் பார்த்தது இல்லை. மூவ் ஆச்சுன்னு சொன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. உயிர் இல்லாத எதுவும் இருக்குதா இங்க? சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மூவ் ஆகக்கூடியது, நடக்கக்கூடியது,
அசையக்கூடியது, எல்லாத்துலயும் உயிர் இருக்குது. அசையலைன்னா பிணம். அந்த உயிர் சின்னது பெருசு கிடையாது, உயிர் உயிர் தான். உங்களுக்கு ஒரு டைஃபாய்டு வந்துருச்சு, கோடிக்கணக்கான டைஃபாய்டு கிருமிகள் உங்களுடைய உறவுல பரவி இருக்குது. அது கொலை செய்யணும் நோக்கத்தோட வந்துச்சு அவங்கள்ட்ட, அல்லது இதுதான் வாழ்றதுக்கு தகுதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமான உடம்புல தான் நமக்கு வாழ முடியும்னு சொல்லிட்டு வந்திருக்குது. உங்களை கொலை செய்யணும் நோக்கத்தோட வந்ததா, அல்லது உங்களுடைய உடல் அவ்வளவு பால்பட்டு இருக்குது, ஒரு சுத்தமா இல்லைன்னு சொன்னா அங்க கிருமிகள் உருவாயிரும், அப்படிதானே? அழுகி போயிடுச்சுன்னு சொன்னா அங்க கிருமிகள் உண்டாயிரும். ஆகையனால அழுகி போன நிலையில நான் இருக்கிறேன், நான் உயரணுங்களும் நீங்க ஆசைப்படணும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம், ஆகையினால் நான் திருந்த வேண்டும். என்னுடைய ஒரு உடல் உறுப்பில் ஒரு பகுதி அழுகி போய்விட்டது என்றால் அதற்கு பொருள் என்ன தெரியுமா? அங்கு உயிரோட்டம் இல்லை என்பதா. உயிரோட்டம் எதில் இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா உயிரோட்டம் இருக்குமா, அல்லது நம்பிக்கையே இல்லாம அவநம்பிக்கையாக நிராசைப்பட்டவனாக சோர்ந்து போய் எனக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு தலையை கவுந்துட்டானே அவனுக்கு உயிரோட்டம் இருக்குமா? அந்த உயிரோட்டம் என்பது மனநிலையை பொறுத்ததாகும். தான் எந்த அளவுக்கு தான் வாழ விரும்புகிறேன், நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய மனநிலையினுடைய ஆரோக்கியம். ஆரோக்கியமான மனநிலையிலிருந்து இயங்கக்கூடிய அந்த இருதயம் ஆரோக்கியமிக்கதாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தில் உயிரோட்டமும் இருக்கிறது, இரத்த ஓட்டமும் இருக்கிறது. உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டமும் இருக்கிறது, மனதுக்கு தேவையான உயிரோட்டமும் இருக்கிறது. இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்க ஆரம்பிக்கின்றன. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக கூறக்கூடிய வார்த்தை, நீங்கள் எப்பொழுது குற்றுயிரும் குலையுரமாக ஆகிவிட்டீங்களோ அப்போ கூறக்கூடிய வார்த்தை, மனதை உற்றாதீங்க. உசுர விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்களா? மனதை விட்டு விடாதீர்கள். இந்த மனசை பத்தி இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு ஒரு அனுபவா தெரியுமா? தெரியாது. ஒருத்தரை வந்து இருதய நோயாளின்னு சொல்லி படுக்க போட்டுட்டு பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எமோஷனும் ஆயிடக்கூடாது, ஜடமா இருக்கணும், புரியுதுதான் சொல்லிட்டு போவாரு. இது முடிகிற காரியமா? மனதினுடைய ஓட்டத்தையும் மனதினுடைய விவேகத்தையும் நாம் அதை புறக்கணித்தவர்களாக வாழ முடியாது. அதை நாம் கட்டுப்படுத்துபவர்களும் இல்லை. கை கால்களையும் வாய்களையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம், உங்களுடைய மனதின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மனதை கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் மீது கிடையாது. கவலையின் காரணமாக தூக்கம் இல்லை. பலவிதமான கெட்ட எண்ணங்கள், அறிமுகமில்லாத வீணான எண்ணங்கள், சம்பந்தமில்லாத யோசனைகள் தூக்கத்தை கலைக்கின்றன. உங்களுடைய மனசின் மீது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குதுன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப உங்க மனசு தானே, நீக்கிட்டு தூங்கலாம் பார்ப்போம். நிச்சயமாக முடியாது. மனதின் மீது உங்களுடைய எந்த விதமான கட்டுப்பாடும் செல்லாது. அது இறைவன் தன் புறத்தில் வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் இறுதியாக உங்களுடைய அறிவில் நீங்கள் தோற்றவர்களாக இறைவனிடம் திரும்புவீர்கள். என் இறைவனே, மனதுக்கு அமைதியை கொடு. இதற்கு மிஞ்சிய ஒரு சுகம் இல்லை என்பதை அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும், அனைத்து நோய்களுக்கும், அனைத்து கேடுகளுக்கும் காரணம் உங்களுடைய உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறைவுதான். அந்த உயிர் ஆன்மாவுடன் கலந்திருக்கிறது. உங்களுடைய உயிர் உங்களுடைய ஆன்மாவுடன் கலந்திருக்கிறது. அந்த ஆன்மா என்பது என்ன? ஆன்மா என்பது வேதம் ஆகும். வேதத்தினுடைய தன்மை என்ன? வேதத்தினுடைய வேலை என்ன? எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்து அறிவிப்பதும், பின்னர் நன்மையின் பக்கம் நீங்கள் சார்ந்து விடுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்துவதும் அந்த ஆன்மா ஆகும். நம்முடைய அறிவுடைய வேலை என்ன தெரியுமா? நன்மை தீமைகள் தெளிவாக பிரித்து அறிவிக்கப்பட்ட பிறகு நன்மைக்கு பாதை இல்லை, தீமையின் பக்கம் மட்டும்தான் வழி இருக்கிறது. ஆகவே மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் கெட்டு வாழ்ந்து வாருங்கள். இது நம்முடைய அறிவு. வேறு வழி இல்லை. என்ன செய்வது? வேறு வழி இல்லைன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு நீங்களாக கேட நீங்க சம்பாதிக்கணும்? அந்த கேடை சம்பாதிக்காம இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா உங்களுடைய அறிவுக்கு தோன்றவில்லை என்று பொருள். நீங்கள் பிரபஞ்சத்தின் அறிவையெல்லாம் கற்பிக்கப்பட்டவர்களா?
சொற்பமான ஆடு மாடு இந்த ஜந்துக்களுக்கு மேலாக ஒரு சொற்பமான அறிவு இருக்குது. இன்னைக்கு ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டது. இது போதாது நீங்க அறியறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அறிவு, அதுவே எனக்கு போதும் நீங்க ஆக்கிட்டீங்க. ஆகையினால உங்களுடைய கேடுகளில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இறைவனுக்கு மகா நன்றி கெட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டிய, நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். கொடுக்கப்பட்ட அறிவு போதாதுன்னு தெரியலையே, சம்பாதிச்ச பணம் மட்டும் போதாதுன்னு சொல்றீங்க. உலகத்து நிறையாவே உங்களுக்கு பணத்தையும் தங்கத்தையும் உலகம் பூராவும் நிரப்பி கொடுத்தாலும் இதை போன்ற இன்னொரு பங்கு இருக்குமா? சந்திரன்ல இருக்குமா? செவ்வாய் கிரகத்துல இருக்குமா? அங்க போய் தோண்டி எடுத்துக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அறிவு மட்டும் போதும்னு சொல்றீங்களே எப்படி? அந்த ஞானங்கள் உங்களுடைய அறிவுக்கு மிஞ்சியது ஞானங்கள் ஆகும். அது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வர இருக்கிறது. நம்பிக்கை கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய அறிவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்கள் அறிவு என்பது மனித அறிவின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள். மனித அறிவு வீண் பெருமைக்குரியதும் விளம்பரத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பதுமாகும். உண்மைக்கு புறம்பானதாகும். அழிவையும் இழிவையும் ஏற்படுத்தக்கூடியதாகும். இதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் சிந்தித்து பாருங்கள். அந்த சந்தேகம் இல்லை, உறுதி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உறுதியான உண்மை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனவே உங்களுடைய அறிவு சொற்பமானது. அது உங்களுக்கு இழிவை தவிர நாடாது, கொண்டு வராது. மனிதர்களுடைய அறிவை நீங்கள் நம்பாதீர்கள். பொருளின் அடிப்படையிலான அறிவுதான். விலங்குகள் எப்படி பார்ப்பதை நம்புமோ அதே மாதிரி நம்முடைய கண்களும் காதுகளும் பார்ப்பதை நம்புகிறது, கேட்பதை ஏற்றுக்கொள்கிறது. அவ்வளவுதான். இது விளம்பரம். யாரொருத்தரும் உங்களை கவச்சிட முடியும், மனசுல நீங்க அறியாத வரைக்கும். விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்களை கொண்டு பார்ப்பதையும் கேள்வியுறுவதையும் அதனளவில் நீங்கள் செலுத்தி சிந்தித்து அதற்குரிய பதிலை நீங்கள் கொண்டு வந்து பிறகு அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவ்வாறில்லை என்றால் நாங்களும் விலங்கு ஜாதி, மிருக ஜாதியில நானும் ஒண்ணு. இதையும் சொல்லக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. நம்மளும் விலங்குக்கு ஒப்பானவங்க தானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இன்னைக்கு கூட உங்க மீது காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் நாய் பூனை கழுதைக்கு மேல காட்ட அன்பு ஜாஸ்தி இந்த அரசாங்கங்கள். அதற்காக பணம் செலவழிக்குது. உங்களை நிச்சயமா அந்த நாயை கவனிக்கிற அளவு கூட அவங்களை கவனிக்காது. ஒரு ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாருன்னு சொன்னா அது அங்கேயே கிடக்கணும், யாரும் தூக்கக்கூடாது. யாராவது காப்பாற்ற முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அடைய வேண்டும். ஆனா ஒரு நாய் அடிபட்டு கிடந்தா உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன்னா நாய்க்கு நம்ம மேல அன்பு ஜாஸ்தி. நமக்கு நாய்க்கு தான் சம்மந்தம் இருக்குது, நமக்கு மனுஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்காக உங்களுடைய பணமும் செலவழியும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். அதை எதிர்க்க கூட திராணி கிடையாது. ஏனென்றால் மனம் அவ்வளவு பலவீனமாக ஆகிவிட்டது. மனிதர்களுடைய அறிவை நம்பியதன் காரணமாக கேடான மனிதர்கள் உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரியக்கூடியவர்களை இறைவன் உங்கள் வாழ்நாள் முழுமையிலும் ஏற்படுத்திவிடுவான் என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்ளுங்கள். அதை எதிர்க்க நீங்கள் திராணி சக்தி பெற மாட்டீர்கள். நீங்கள் மனிதர்களாக வாழ்வீர்களானால் மனிதன் உயர்ந்தவன், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு கீழானது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மனிதனுக்காகத்தானே இரவு பகல் சுழன்று வருகிறது. உங்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், நீங்கள் சிந்திப்பதற்காகவும், நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவதற்காகவும் அந்த இரவு உங்களுக்காக பேரருளாக வருகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆக்கப்படுகிறீர்கள். அந்த இரவில் காலையில் கூட்டமாக வாழ்ந்த நீங்கள் இரவு பொழுதில் தனித்தனியாக அவரவர் சுகத்துக்கு நீங்கள் திரும்புகிறீர்கள். ஆகவே சுகம் என்று உங்களுக்கு வேண்டுமென்றால் தனியான சுய ஞானங்களை கொண்டு வாழ்ந்தால் தவிர அவரவருக்கு சுகம் கிடையாது. கூட்டு மனித அறிவை கொண்டு நீங்கள் வாழும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வேதனை மட்டுமே மிஞ்சும் என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும். இரவு பொழுதில் நீங்கள் அடையக்கூடிய அந்த நிம்மதியும் அமைதியும் இளைப்பாறுதலும் களைப்பு நீங்குவதும் ஓய்வும் அழகான உறக்கமும் பின்னர் நீங்கள் சுகமாக எழுவதும். முந்தைய நாள் களைப்பு முழுமையான உறக்கத்தில் அமைந்திருக்கிறதா அல்லது உடல் உழைப்பில் உங்களுடைய உடற்பயிற்சியில் அமைந்திருக்கிறதா? இரவு முழுவதும் உங்களை தூங்க வைத்து சுகமாக நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துவிடாமல் உங்களை வலமும் இடமுமாக இறைவன் புரட்டி போடுகிறானே,
அந்த தூக்கம் இன்னும் அழகான தூக்கமாக மாறுவதற்கு உங்களுடைய அறிவை கொண்டு அரை மணி நேரம் கழிச்சு இப்படி போடு, அரை மணி நேரம் கழிச்சு அப்படி திருப்பி போடு, பெட் சோர் வந்துடாம நான் காப்பாத்துறேன். மனிதனுடைய மருத்துவ அறிவு. தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்டா திருப்புறேன்னு கேட்போம். ஆனால் இறைவன் உங்களை புரட்டி போடும் பொழுது இன்னும் அழகான தூக்கத்தில் நீங்கள் ஆகிறீர்கள். இறைவனுடைய உதவி மட்டுமே உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு சிறு உதாரணம். ஆகவே நாம் தனிமைப்படுத்தப்படுவதற்காக இரவு தேவைப்படுகிறது. எனக்கு தூக்கம் வருகிறது, நான் செல்கிறேன். எவ்வளவுதான் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பாசமுள்ள மக்கள் எனக்கு இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பம் இருந்தாலும் சரி, தூக்கம் வரும்பொழுது எதுவுமே தேவையில்லை. என்னுடைய தூக்கம் முக்கியம். அந்த ஒரு நேரத்துல எப்படி உங்களுடைய பாசமெல்லாம் அறுபட்டு போகுது. அதுக்கு மேல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய மகனை, தூக்கம் வரும்போது ஏதாவது கேள்விக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, போடா போய் படுறான்னு சொல்லிட்டு மண்டையில ஒரு அடி அடிச்சு போடும். பாசம் அவ்வளவுதான். சொந்தமாக எனக்கு ஒரு தேவை என்று வரும்பொழுது அதை யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தேவைக்காக பாசத்தை கொண்டு என்னுடைய தேவையை நான் நீக்கிக் கொள்ள மாட்டேன். அவ்வாறு நீங்கள் நீக்கிக் கொள்வீர்களானால் உங்களுக்கு நீங்களே கேடுகளை விளைவித்துக் கொள்கிறீர்கள். ஆகவே இன்று நீங்கள் உணர வேண்டியது, இரவு என்பது உங்களை தனிமைப்படுத்தப்படுவதற்காக, நீங்கள் தனியாக ஆவதற்காக, எந்த ஒரு மனிதனுடைய உதவி இல்லாமல் இறைவன் தன்னுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு புரியக்கூடிய அந்த மகத்தான சக்தியை காலையில் எழுந்து பாருங்கள். முந்தைய நாளினுடைய அவ்வளவு கஷ்டங்களும் களைப்புகளும் சோர்வும் நீங்கி புத்துணர்வு பெற்றவர்களாக, முந்தைய நாளின் கவலை சிறிதும் தீண்டப்படாதவர்களாக எழுந்திருக்கிறீர்களே, அந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த என்ன தெரியுமா? விடிகாலையில் எழுந்ததும் இந்த வாக்கிங் போக கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு குதிச்சு குரங்கு மாதிரி ஓடிட்டு இருக்கு. நல்லாதான் தூங்கி எழுந்திரிச்சிய காலையில இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது, எதுக்கு கையங்கால் நாட்டிட்டு ஓடுற? என்ன கேடு? கிடைச்ச அந்த சுகத்தை ஓடிட்டு களைப்பா வந்து விட்டு உட்காரத்துக்கு ஒரு செகண்ட் ராத்திரி பூரா கொடுத்த ஒரு அந்த அழகான உணர்வுகளுக்கு மறுநாள் காலையில நீங்க இறைவனுக்கு காட்டக்கூடிய நன்றி. மனிதர்களுடைய படிப்பையும் அறிவையும் நம்பி காலையில வீணாக ஓடிட்டு, இதுதான் நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியா. வீண் பெருமைக்காக இறைவனுக்கு மகா நன்றி கட்டவர்களாக இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது அன்புடையவன். உங்களுடைய அறிவு கட்டத்தனத்துக்கெல்லாம் பொறுமையாளன், மகத்தான இரக்கமுடையவன். ஆகவே அவன் உங்களை மீண்டும் இரவில் தூங்க வைக்கிறான். மீண்டும் அதிகாலையில் நீங்கள் அவனுக்கு துரோகிகளாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறீர்கள். கொடுத்த ஒரு உணர்வை, ஒரு உயிரோட்டத்தை ஒழுங்கான முறையில் பாதுகாக்க கூடாதா? அது செலவழிச்சுட்டா வந்து உட்காரணும் கீழே. அதுக்கப்புறம் நாலு பேர் என்ன செய்ய போறீங்க? வேலையில் டென்ஷன், கூலி வேலைக்கு டென்ஷன் வேற, அது ஒரு கேடு. பண்றது கூலி வேலை, கூலிக்கு மாரடிக்கிறது, இதுல டென்ஷன் வேற. ஒழுங்கா வேலை செய்ய முடியல, கண்டிப்பா வேலையில கவனம் இருக்க முடியாது. ஏன்னா அது உங்க வேலை இல்லை, இன்னொருத்த வேலை. உங்களுடைய வேலையை பார்க்கறதுனா இன்னொருத்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது எப்படி முடியும்? இந்த உலகத்தினுடைய அறிவும் வாழ்க்கையும் வழிமுறையும் கேடு. இன்று நாம் அதில் சிக்கிக்கொண்டோம். ஆகவே சற்று பொறுமையை கொண்டு அந்த கேடுகளை அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வெறுத்து விடுங்கள். முதலில் நான் இந்த வேலையில் அமர்ந்திருக்கிறேன் என்ற பெருமையை விடுங்கள். நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்ற அந்த வீண் பெருமையையும் விடுங்கள். நான் படித்தவன் என்பதனால் இன்று நான் நல்ல வேலைக்கு செல்கிறேன், கூலிக்காரனாக இருக்கிறேன் என்ற அந்த கேடான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பெருமையாக ஆக்கிக் கொண்டீர்களே, அந்த பெருமையை, இன்னும் பெருமைக்குரிய அனைத்தையும் கைவிடுங்கள். அது உங்களுக்கு கேடானது. இந்த இரவு உங்களுக்கு நன்மையை அளிக்கிறது. பகலில் உங்களுடைய தேடுதல்களில் உங்களுக்கு களைப்பும் சோர்வும் மன அழுத்தமும் மனப்பிரமையும் இன்னும் துன்பத்தை எதிர்பார்க்கக்கூடிய அந்த உணர்வுகள். இரவு வரும்பொழுது உங்களுடைய வேலைகளிலிருந்து நீங்கள் விலகுங்கள், இறைவனுடைய பாக்கியத்தை அனுபவிங்கள். ஆகவே மறுநாள் காலையில் எழும்பொழுது அமைதியை மேற்கொள்வீர்களா, பொறுமையை மேற்கொள்வீர்களா? இரவு முழுதும் நீங்கள் தூங்கிவிட்டதன் காரணமாக உலகம் கெட்டுவிடவில்லை. அந்த இரவு தூக்கத்தில் தான் உலகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுலேயே பைத்தியம் முடிச்ச மாதிரி பணத்துக்கு அலையக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில. இவங்க ராத்திரியும் தூங்க விடாம இருந்தா நேரத்துக்கு உலகம் அழிஞ்சு போயிடும்.
ஆகவே உங்களுடைய அறிவுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக இரவை ஏற்படுத்தினான். அந்த இரவை கொண்டு வருவதற்காக உலகமே சுற்றுகிறது. அந்த இரவையும் பகலையும் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக அகிலங்களே உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை மையமாக வைத்து உங்களுக்கு ஓடியம் புரிவதற்காக இந்த அகிலங்கள், பேரண்டம் சொல்றீங்க தெரியுமா? இந்த அகிலங்கள் உங்களுக்கு கூலியாளாக, உங்களுக்கு அடிமைப்பட்ட விதமாக உங்களுக்காக சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதன் மட்டுமே உயர்வான படைப்பு. மற்ற படைப்புகள் அனைத்தும், மற்ற படைப்பினங்கள் அனைத்தும் மனிதனுக்கு கீழானவை. எனக்கு ஒளியும் புரியக்கூடியவை, என்னுடைய பணியால் எனக்கு அடிமைப்பட்டவை. ஆகவே சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், கோலங்களாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், இவர்கள் சொன்ன கேலக்சி அல்லது இதை போன்ற பல யூனிவர்சஸ் ஆகட்டும், இன்னும் படைக்கப்பட்டு கொண்டிருப்பவையுமாகட்டும், அவை அனைத்தும் எனக்காக, இந்த மனிதன் என்ற அந்த உயர்ந்த படைப்புக்காக இறைவனிடமிருந்துள்ள அருட்கொடை. இந்த அகிலங்களும் இன்னும் படைக்கப்பட்டுக் கொண்டிருப்பவையும். அப்படிப்பட்ட இறைவன் எங்கிருக்கிறான்? உங்களுடைய இருதயத்தில். எப்பேற்பட்ட பாக்கியம் இது! உங்களுடைய இருதயத்தில் அந்த இறைவன் உங்களுடைய தேவைகளாக சொற்பமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய தேவை என்ன? ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்போம். அளவில்லாதது உங்களுடைய தேவையா? அளவானது உங்களுடைய தேவையா? அளவில்லாதது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்தாலும் நிறைய வேணுமா, கொஞ்சம் வேணுமா? நிறைய வேணும். எவ்வளவு வேணும்? இவ்வளவு கேட்காது, இவ்வளவு கேட்காது. 2 கையும் விரிச்சிடும் வானத்துக்கும் பூமிக்கும். அளவில்லாதது உங்களுடைய தேவை. இது இறைவன் உங்களுக்கு அளித்த ஒரு வாக்கு. நம்புங்கள். உங்களுடைய அறிவை நம்புவீர்களானால் வீண் பெருமைக்காக போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்து. அந்த புண்ணை பொண்ணா மாத்திட்டீங்க. போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்தா, பொன் செய்ய மருந்தா? மனிதர்களுடைய அறிவை நம்புவீர்களானால் அது பொன் செய்ய மருந்து. உங்களுடைய தேவைகளை நீங்கள் நம்புவீர்களானால் அது புண் செய்ய மருந்து. ஆகவே வீண் பெருமைக்காக இந்த வார்த்தைகளையும் அவர்கள் பேசுவார்கள். எவ்வளவு மகா கேடானவர்கள் மனித அறிவை கொண்டு வாழ்பவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனித அறிவு இதுவரை படைக்கப்படாத கேவலமான ஜந்துக்களாக படைக்கப்பட்டதையும் நாம் அறிவோம். இதுவரை படைக்கப்படாத ஒரு கேவலமான ஒரு படைப்பாக நீங்கள் மாறிவிடுவீர்கள், உங்களுடைய அறிவை நீங்கள் மெச்சுவீர்களானால். எனவே மனிதம் என்ற அந்த உணர்வின் பாதையிலிருந்து மனிதன் என்ற அந்த கேடான பாதையில் நுழைந்து விட்டான். உணர்வுகளால் உயர்வதை தவிர்த்து உணர்ச்சிகளில் அவன் செத்து விட்டான். இந்த பிணங்களைத்தான் நீங்கள் அறிவாளிகள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களை முன்மாதிரியாக நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் வழிகாட்டிகளாகவும் நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். மிக பெரும் கேடு. மனிதன் என்ற அந்த தனிமையான ஒரு அந்தஸ்தை கொண்டு வாடுங்கள். இரவில் தூக்கம் ஏனென்றால் மனிதர்களோடு சேராதன் காரணமாக உங்களுக்கு அழகான உணர்வுகளை கொண்ட தூக்கம். மனிதர்களோடு சேர்வீர்களானால் உங்களுடைய தூக்கம் கெட்டுவிடும். அங்கு உங்களுடைய மனநிலை பாதிப்பு ஆரம்பமாகிறது. எப்படி உங்களுடைய பகல் உங்களுடைய தேர்தலுக்காக அமைந்திருக்கிறதோ அதே போன்றே இரவு அந்த தேர்தல்களிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். இறைவனுடைய பாக்கியத்தை பாருங்கள் என்பதற்காக. சும்மா உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? ராத்திரி பூரா சும்மா படுத்தா காலையில நல்லா சந்தோஷமா இருந்துச்சிருக்கீங்க. தின்னுட்டே இருந்தீங்க ராத்திரி பூரா? குடிச்சுக்கிட்டே இருந்தீங்க ராத்திரி பூரா? இல்லையே. அப்படி குடிச்சா அவங்களுக்கு தூக்கம் வருமா? நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. இறைவனுடைய பாக்கியம் மகத்தானது, மறைவானது. நீங்கள் அறிந்திருப்பதோ கையையும் காலையும் சும்மா வச்சுட்டு தான் வந்துருமா நினைக்கிறீங்க. வரணும், வரும். இரவு உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பகலையும் பார்க்கிறீர்கள், உங்களுடைய அறிவையும் பார்க்கிறீர்கள், இரவையும் பார்க்கிறீர்கள், இறைவனுடைய மகத்தான அந்த பாக்கியத்தையும் பார்க்கிறீர்கள். எப்படி நீங்கள் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக காலையில் விடுக்கிறீர்கள். பிறகு பூஜை, புனஸ்காரம், தொழுகை, ஜபம் என்று
மனிதனுடைய அறிவின் வழிகாட்டுதலின்படியே நீங்கள் இறைவன் அல்லாத மற்றவர்களை உங்களுடைய இறைவனாக ஆக்கிக் கொண்டு வழிகட்டுத் திரிகிறீர்கள். இறைவனுக்கு நன்றியுடன் இருப்பவர்கள், இறைவன் எனக்கு எதில் நன்மையை அளித்தானோ அந்த நன்மையை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த பாதையில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் இறைவணக்கம் செய்பவர்கள். தூங்கி எழுந்ததும் இறைவனுக்கு நன்றி கெட்டு இறைவனை மறந்தவர்களாக, ஏதோ இறைவன் எங்கேயுமே இல்லாதது போன்றும், நீங்கள் தான் இறைவனை கற்பிக்கிறீர்கள் என்றும், அவனுக்கு நீங்கள் பணிவிடை செய்தால்தான் அவன் வாழ்வான் என்றும், அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இந்த உலகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் கொண்டு அவனை நீங்கள் கொன்னைப்படுத்த நினைக்கிறீர்கள். அது இழிவுபடுத்துவதற்கு சமமானதாகும். இறைவனுக்கு உங்களுடைய ஒளி தேவையில்லை, அவன் ஒளிமிக்கவன். உங்களுடைய உணவு தேவையில்லை, அவன் தேவையற்றவன். உங்களுடைய அறிவு தேவையில்லை, ஞானங்களுக்கெல்லாம் அதிபதி. அவனுக்கு நீங்கள் படைக்கிறீர்களா? இந்த 3 கூட்டங்களும் படைக்கின்றன அவனுக்கு. ஆகவே இவர்களுடைய வழியும் கேடு, இவர்களுடைய வழிமுறையும் கேடு, இவர்கள் கடவுள்களாக எடுத்துக்கொண்டதும் கேடு, அந்த கடவுள்களுக்காக இவர்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், தொழுகை, நமாஸ் அவ்வளவும் கேடானது. மனிதனை நம்ப வேண்டாம். கண்ணை மூடிக்கொண்டு தெய்வமே காப்பாற்று, இறைவா காப்பாற்று என்று கத்துகிறீர்களே, இறைவன் என்ன செய்விடனான்? உங்களுக்கு காதுகளை படைத்து விட்டு அவன் செவிடனாக ஆகிவிட்டான். இப்படி கத்துறீங்க வானம் பழக்கிற அளவுக்கு. அல்லது அறியாததை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவன் அறியாத நிலையை அவனுக்கு அறிவிக்கிறீர்களா? அவ்வாறல்ல. உங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய மனதில் அவன்தான் உங்களுடைய தேவையை அறிவித்தான், நீங்கள் அவனுக்கு தேவையை திரும்ப அறிவிக்க வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள், இது போதுமானது. உங்களுடைய பிரார்த்தனை என்பது இறைவன் அறிவித்த அந்த தேவைகளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு சந்தேகம், உங்களுடைய அறிவை கொண்டுதான், அந்த அறிவை கொண்டு இறைவனுடைய பாக்கியத்தை தீண்டிவிட வேண்டாம். தீட்டுப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய தேவைகளை நம்புங்கள், இறைவன் தான் அறிவித்தான், அது அவனுடைய அருள் வாக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது மனிதர்களிடமிருந்து நீங்கள் அருள் வாக்கை தருகிறீர்கள். இவருடைய வாக்கு பழித்துவிடும், அவருடைய வாக்கு தேவ வாக்கு. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் தெரியுமா? ஏற்கனவே இறைவன் அறிவித்த அந்த ஒரு தேவையை இந்த மனிதனும் எனக்கு அறிவித்து விட்டால் நான் இவனை நம்புகிறேன். ஏற்கனவே அறிவித்த அந்த தேவையை நான் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேனோ அது இவன் அறிவிக்காவிட்டால் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை அவமதிக்கிறீர்கள். மனிதர்களிடமிருந்து அருள் வாக்கு வாங்கும் பொழுது உங்களுக்கு அது சைத்தானுடைய வாக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனக்குத்தானே அந்த மனிதன் எந்த நன்மையும் செய்து கொள்ள சக்தியற்றவன். ஆகவே அருள் என்பது நாளைக்கு பொருள் வடிவமாக சாவதற்கு இருக்கிறானே ஒரு உருவத்தின் அடிப்படையில் இந்த மனிதன் அருள் வாக்கு என்ற பேச்சை பேசக்கூடாது. இப்பொழுது நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடைய அருள் வாக்கின் மீது நீங்கள் திரும்புங்கள் என்று கூறுகிறேனே தவிர, நான் உங்களுக்கு கைகளை காட்டிக்கொண்டு அருள் வாக்கு தரவில்லை, அது அசிங்கமானது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். இந்த மனிதன் அருள் வாக்கு கொடுவதற்கு முன்பாக ஏராளமான வாக்குகள் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அந்த இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் கேட்பது உங்களுடைய அறிவுக்கு ஒப்பில்லை. இந்த உலக வாழ்க்கையில் நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வழிகளில் எந்த வழியை கொண்டும் இதை சாதிக்க முடியாது. அப்படியானால் உங்களால் முடியாத ஒன்றை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொண்டு வருகிறான் என்றால் அது அந்த இறைவன் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை தவிர வேறு யார் கொண்டு வந்திருக்க முடியும்? இறை வாக்கையே நம்பாத நீங்கள் மனிதர்களுடைய வாக்கையா நம்புவீர்கள்? அந்த அளவுக்கு உங்களுடைய தரம் தாழ்த்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் நாம் மனிதர்களை பின்பற்றியதன் காரணமாக இரவு உங்களுக்கு ஒரு அத்தாட்சி, பகல் ஒரு அத்தாட்சி. பகலில் மனிதர் கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் நாசமாகிவிட்டீர்கள். கவலையும் மன அழுத்தமும் வேதனையும் மிஞ்சிவிட்டது. இரவில் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள், மனிதர்களிடமிருந்து விலக்கப்பட்டீர்கள். ஆகவே அழகான தூக்கமும் இளைப்பாறுதலும், அதிகாலையில் சுறுசுறுப்பும் அழகான உணர்வுகளும். ஆகவே நீங்கள் பகலில் எழுந்ததும் அதே உணர்வுடன் அதே இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். அந்த இறைவனுடைய பாதைக்காக நீங்கள் காத்திருங்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளில் நீங்கள் செல்லக்கூடாது. மனிதர்களுடைய வழிமுறைகளில் இனியும் நாம் செல்வோமேயானால் நாம் தெளிவாக அறிவிக்கப்பட்ட பிறகும் தவறான பாதையில் செல்கிறோம்.
இன்று நீங்கள் உணர்ந்து கொண்ட இந்த உணர்விலிருந்து நீங்கள் விலகுவீர்களானால் நேற்று வரையில் தெரியாது. ஆகையினால் உங்களுக்கு மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கிறது. இன்று விளக்கமாக தெரிந்த பிறகும் நாளையும் இன்று முதலாக நீங்கள் மனிதர்களை பின்பற்றி வாழ்க்கை வாழ்வீர்களானால் வேதனை வரவேண்டியது இன்னும் வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அச்சம் கொள்ளுங்கள். அதாவது மனித அறிவை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு கவலையும் ஏக்கமும் மன அழுத்தமும் ஏற்படும். ஏனென்றால் அவநம்பிக்கை, உங்களுடைய தேவைகளின் மீது அவநம்பிக்கை. நான் வழியறியாத நிலையில் இருக்கிறேனே, நான் ஏழையாக இருக்கிறேனே, என்னுடைய தேவைகளை நான் எப்படி நிறைவேற்றிக் கொள்வது? பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் கூறுகிறார்கள், பணம் இருந்தால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம். உங்களுடைய தேவை மன நிம்மதியும் அமைதியும். மனம் பணத்தின் கட்டுப்பாட்டிலும் இல்லை, உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளும் அல்ல. மனதில் ஒரு தீமை தீண்டிவிட்டால், ஒரு தீ, ஒரு நெருப்பு பற்றி கொண்டால் அதை அணைப்பவர் எவரும் இல்லை. அன்று நீங்கள் அந்த மனதின் தீயை நீக்கிக் கொள்வதற்காக, அன்று நீங்கள் உங்களுடைய மனதின் தீமையை நீக்கிக் கொள்வதற்காக உங்களுடைய பொருள்கள் அனைத்தையும் கொடுத்துவிட நாடுவீர்கள். மனசு நிம்மதி கிடைச்சா போதும், நான் சன்னியாசமே போயிடுறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ற அளவுக்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அந்த மனதின் வேதனையில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்களுடைய மக்களையும் ஈடாக கொடுத்துவிடுவீர்கள், உங்களுடைய மனைவியையும் ஈடாக கொடுத்துவிடுவீர்கள், உங்களுடைய உறவினர்களையும் இன்னும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஈடாக கொடுத்துவிடுவீர்கள், உங்களுடைய துன்பத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள. அப்படிப்பட்ட மனம் இன்று நமக்குள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் நேரம் உங்களை தீண்டும் பொழுது அந்த அவ்வளவு மனித துரோகமான எண்ணங்கள் அவ்வளவும் வெளிப்பட்டுவிடும். என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னை சார்ந்த அவ்வளவு பேரையும் நான் ஈடாக கொடுத்து விடுகிறேன். மனைவி, மக்கள், உறவினர்கள், சகோதரர்கள், பெற்றோர்கள் அவ்வளவையும் எடுத்துக்கொள், என்னை மட்டும் விட்டுவிடு என்று நீங்கள் கூறுவீர்கள். அப்படிப்பட்ட பலகீனமான மனம் உங்களுடையது. அந்த நிலையிலிருந்து நீங்கள் இன்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அறிந்து கொள்ளுங்கள். பலரும் கூறுவார்கள், இவரை காப்பாற்றுவதற்காக என் உயிரை நீ எடுத்துக்கொள். உயிரை கொடுக்கிறது எல்லாத்துக்கும் ஈஸி. வேதனை கொடுக்கப்பட்டு நீங்கள் அதில் என்றென்றும் வாழ வேண்டும் என்று கூறப்பட்டால் வேண்டாம், அவரை எடுத்துக்கொள் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் என்ன ஒரு செகண்ட்ல போகுது உயிர், அவர் கஷ்டப்பட்ட மனசு தாங்கல. இதெல்லாம் பாசத்தினுடைய வேஷங்கள். அவருக்காக அந்த ஒரு கஷ்டம் கொடுக்கப்பட்டு அவருடைய உயிரை நான் கொடுத்து விடுகிறேன், அதற்கு பதிலாக அந்த கஷ்டத்தை உங்கள் பக்கம் நான் திருப்பிடுகிறேன் என்று கூறிவிட்டால் வேண்டாம், அவரை கஷ்டப்பட்டோம். எவ்வளவு பாசத்தினுடைய வேஷம் எந்த அளவுக்கு உங்களை கவுத்துடன் சொல்லிட்டு பார்த்துக்கங்க. உண்மையை உணர்வதன் காரணமாக நாம் தனிமைப்பட்டவர்களாக நம்முடைய இறைவனுக்கும் நமக்கும் இடையே எந்த விதமான ஒரு இடையூறும் பாசமாகவோ நேசமாகவோ நட்பாகவோ வந்து அமைந்துவிடக்கூடாது. இதற்கு அப்பால் இறைவன் நாடினால் அமையட்டும். எனக்கு எது நன்மையோ அது இறைவன் நாடியிருப்பான். எனக்கு எது நன்மை இல்லையோ அதை இறைவன் நாடமாட்டான். ஆகவே நான் என் இறைவன் பக்கம் திரும்புகிறேன். உங்களுக்கு இரவையும் பகலையும் மாறி 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 வரச் செய்கிறான். அகிலங்கள் உங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அகிலங்கள், அண்டமும் பேரண்டமும் உங்களுக்கு அடிமைகள். ஆகவே நீங்கள் ஏற்கனவே அதையெல்லாம் தாண்டிவிட்டீர்கள். அதற்கப்பால் நீங்கள் சொல்லக்கூடிய பிரம்மலோகம், சிவலோகம், இவை அனைத்துமே இங்கு குடிக்கொண்டிருக்கின்றன. என் மனதிற்குள் அடக்கம். ஆகவே நீங்கள் எங்கு செல்வீர்கள்? பிரம்மமும் சிவனும் என் இருதயத்தில் அடக்கம். இதை அடக்கிய இறைவனுக்கு அனைத்து புகழும். ஆகவே இவர்களுக்கெல்லாம் இறைவன், அவன் ஒருவனை தவிர எனக்கு மாஸ்டர்ஸ் யாரும் கிடையாது, எனக்கு அரசனும் யாரும் கிடையாது, எனக்கு அதிபதியும் யாரும் கிடையாது. ஆகவே என் இறைவனுக்கும் எனக்கும் இடையே அண்டம், பேரண்டம், பிரம்மலோகம், சிவலோகம் அனைத்தும் எனக்கு கீழ். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுடைய மிக உயர்ந்த படைப்பு நீங்கள். மனிதர்களுடைய அறிவின் பக்கம் சென்றுவிட வேண்டாம். இவர்கள் இறைவனையே கற்பித்தவர்கள், பார்க்காத இறைவனை பார்த்தவர்கள் போல் பேசுபவர்கள்.
ஆகவே நீங்கள் பார்க்க முடியாது இறைவனை பார்த்தவர்கள் எவரும் இல்லை என்று அறிந்திருக்க, நான் பார்த்துவிட்டேன், இப்படித்தான் இருந்தார் என்று கூறக்கூடிய அந்த மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், உங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை, என் மூலமாகத்தான் நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று இந்த 3 கூட்டங்களிலும் உள்ள புரோகிதர்கள், பாதிரிமார்களும், இமாம்களும், முல்லாக்களும் உங்களை வழிகெடுப்பார்களானால் அவர்களை விட்டும் நீங்கள் விலகுங்கள். இன்று உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உங்களுடைய மனம் என்ற அந்த ஒன்றை தவிர உங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது வேறு எதுவும் கிடையாது. அந்த மனம் இறைவன் கொடுத்த மிக பெரும் பாக்கியம். ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனித அறிவு அந்த மனதை தீண்டி மனதில் இருக்கக்கூடிய அழகான விருப்பங்கள் இறைவன் கொடுத்தானே, அந்த விருப்பங்களை அருள் வாக்காக உங்களுக்குள் அமைத்து விட்டானே உங்களுடைய வாழ்க்கையாக, அந்த விருப்பங்களை தீண்டி அது இயலாது முடியாத காரியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை அனுமதித்துள்ளீர்களானால், மனித அறிவை அனுமதித்துள்ளீர்களானால், உங்களுடைய பாதையில் பெரும் வழிகேட்டை நீங்கள் உங்களுக்கு அமைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். இறைவன் உங்கள் மீது ஒரு அணுவலம் செய்துவிடவில்லை. இன்னும் உங்கள் மீது அன்புமிக்கவனாகவும் உங்களை மன்னிப்பவனாகவுமே இருந்து கொண்டிருக்கிறான் இன்றளவும். ஆகவே நீங்கள் ஓரளவு மனிதர்களாக நடமாடிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று முதலாக நாம் நம்முடைய இறைவனுடைய அந்த மகத்தான பாதையின் பக்கம் திரும்புகிறோம். சாதாரண வழிமுறை அல்ல, மிக 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 உயர்வான அந்த பாதையின் பக்கம் நாம் இன்று திரும்ப ஆரம்பிக்கிறோம். மனிதர்களை விட்டும் விலகுகிறோம். மனிதர்களை வெறுப்பவர்களாக அல்ல, இறைவனை நெருங்குபவர்களாக. ஆகவே மனிதர்களுடன் நான் பணிவுடன் நடக்கிறேன். மனிதர்களுடைய வழிகேடுகளுக்காக, அவர்களுக்காக நான் மனதில் துயரப்படுகிறேன். அவர்கள் தங்களுடைய வழிகேடுகளிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக நான் நிச்சயமாக ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி வாழ்கிறேனா என்பதை திரும்பி பார்க்கிறேன். முன் உதாரணமாக நான் அமைந்திருக்கிறேனா என்பதையும் நான் பார்க்கிறேன். அவ்வாறு நான் வாழ்பவனாக இருப்பேனேயானால் இதனுடைய விளக்கம் தூய்மையாகவும் குழப்பமில்லாமலும் இருக்கும். வீண் பெருமைக்காக யாவற்றையும் அறிந்தவனை போன்று நான் பேசுவேனேயானால் உங்களுடைய மனதில் ஒவ்வொருவருக்கும் இதை எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி இந்நேரம் உருவாகி இருக்கும். சத்தியம் அசத்தியத்தின் மீது வீசப்படும் பொழுது உங்களுடைய இருக்கும் இதுவரையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அசத்தியமான வாழ்க்கை உங்களை விட்டும் நீங்கும். சத்தியம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உண்மையை பேசுவதாகும். இது சத்தியம். பொய்யனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் பொய்யன் என்று கூறுவதும் சத்தியம்தான். ஆகவே என்னை விட்டு நீங்கள் விலகுவீர்கள் நான் பொய்யன் என்று அறிவிக்கும் பொழுது. நானும் உங்களுடைய நெருக்கம் தேவை என்பதற்காக என்னை திருத்திக் கொள்வேன். ஆகவே உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தும் பொழுது அது சத்தியமாக ஆகிறது. அதை எதிர்ப்பதற்கு எவருக்கும் சக்தி இருக்காது. பொய்யை பேசும் பொழுது ஒவ்வொரு மனமும் அதை எதிர்க்கும். இன்று உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி கிடையாது. இவ்வளவு காலமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்திருந்தாலும் சரி, அதையே உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அது தவறு என்பதை உணரக்கூடிய அந்த சத்திய வாக்கு இன்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கேள்விகளில் பல இந்த உண்மைகளை கொண்டு பொதுவான ஒரு நன்மையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பேச்சை கூறும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய பதில் அதில் அடங்கியிருக்கிறது. இப்பொழுது நான் அந்த கேள்விகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், உண்மைக்கு மிகப்பெரிய எல்லா கோணங்களிலும் சென்றடையக்கூடிய சக்தி இருக்கிறது. பொய்யை கொண்டு பேசும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் இன்னும் 100 பொய்கள் சேர்த்து விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகையினால் இவ்வளவையும் படித்துவிட்டு உங்களுக்கு ஒரு பொதுவான கருத்தை கூறியிருக்கிறேன். அந்த கருத்திலிருந்து எப்படி இவ்வளவுக்கும் விடை கிடைக்கிறது என்பதையும் நீங்கள் பாருங்கள். அண்டம், பேரண்டம், பிரம்மலோகம், சிவலோகம் முடிந்துவிட்டது. அவ்வளவும் என் இருதயத்தில் என் இறைவன் அடக்கினான். எனக்கும் என் இறைவனுக்கும் இடையில் இவ்வளவும் என்னுடைய அடிமைகள். விபத்துக்குள்ளானவர்களை அந்த இடத்தில் சிகிச்சை அளிக்காமல் இறைவழி மருத்துவம் மூலம் எவ்வாறு உதவி புரிய முடியும்? இதற்கும் பதில் அளிக்கப்பட்டுவிட்டது. எனக்கு மூளை கோளாறு செயல்பட முடியவில்லை. சைக்கியாட்ரிக் டாக்டர் 1 வருடமாக வைத்தியம் செய்து என்னை தூங்க வைக்கிறார்.
அதனால் என்னுடைய செயல்பாட்டையும் குறித்து தங்களிடம் என்னுடைய செய்கையெல்லாம் சொல்ல அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த மெத்த படித்தவர்கள், சைக்காலஜிஸ்ட், மனநிலை நோயாளிகளை நான் குணப்படுத்தி விடுவேன் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்கள் தன்னுடைய மனநிலையையே பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர்கள். மனம் என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணரத் தவறியவர்கள். இந்த சொற்ப அறிவு கூட இல்லாத இந்த மனிதர்கள் தங்களை மனநல மருத்துவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள். 1 வருடமாக மருந்து மாற்றி எடுத்தும் இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறது, இன்னும் படுக்கையரான வழிகளில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் மருத்துவர்களை, மனித அறிவை நம்பியதன் காரணமாக. இது சாதாரண பொது அறிவு. மனதிற்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை, இறைவனுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவன் நாடினால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் அங்கு நிம்மதியும் அமைதியும் இல்லை. நிம்மதியும் அமைதியும் தேவை என்றால் இறைவனை தவிர உங்களுக்கு வழி இல்லை என்பது யாவரும் அறிந்த உண்மை. எப்படி நான் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லி எடுத்துக்கொண்டேன்? உங்களுடைய அறிவின் போதாத்தன்மையின் காரணமாக. அறிவு என்பது இழிவும் அழிவும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குடலிறக்க நோய்க்கு குணமளிக்கும் புள்ளியாக ஸ்பெயின் 5 தூண்டிவிடலாமா? சர்க்கரை நோயாளி தேன், வெல்லம் சேர்த்துக் கொள்ளலாமா? உங்களுக்கு எது தேவையோ நம்பிக்கையுடன் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். மனித அறிவை கொண்டு தீண்டி அவநம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டவர்களாக உங்களுடைய தேவையானதை நம்பிக்கையுடன் எடுப்பீர்களானால் உங்களுக்கு எதுவும் இல்லை. மனிதர்களுடைய அறிவை நீங்கள் வெறுத்து ஒதுக்கிவிட்டு உங்களுடைய தேவைகளை அளவோடு பார்த்து கொண்டு வாருங்கள். இதுவரையில் உங்களுடைய உடல் கெட்டுவிட்டது. ஆகவே இந்த உடல் முன்னேற்றம் அடைவதற்கு சில காலம் பிடிக்கும். அந்த காலத்தை நாம் அறிய மாட்டோம். இன்றே கூட ஏற்றுக்கொள்ளலாம், அதனையும் நாம் அறிய மாட்டோம். ஆகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சிறுக சிறுக நம்பிக்கையுடன் சேர்த்து வாருங்கள். உங்களுடைய இருதயம் உறுதிப்படும் பொழுது உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக நீங்கள் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஸ்பெயின் 5 என்ற அந்த புள்ளியை கொண்டு நான் எனக்கு குடலிறக்க நோயை குணப்படுத்திக் கொள்ளலாமா? ஸ்பெயின் 5 என்ற ஒரே ஒரு அக்குபங்க்சர் புள்ளி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதன் காரணம் அந்த ஒரு புள்ளியும் தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்வதற்காகவே தான். அந்த ஒரு புள்ளியும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்வதற்காகத்தான். 360 புள்ளிகள், 1000 புள்ளிகளை நீங்கள் ஒரு புள்ளி கொண்டு வரும் பொழுது அந்த புள்ளியும் தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அக்குபங்க்சர், புதிய அக்குபங்க்சர் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஹெல்த் டைமில் உங்களுக்காக எழுதி கொண்டு வரக்கூடிய அந்த மிக பெரும் இறை ஞானம். அந்த புள்ளியில் அடக்கி விடாதீர்கள், இந்த புள்ளியில் அடக்குங்கள். மனம், நம்பிக்கை என்ற அந்த புள்ளியின் மீது அடக்குங்கள். சிறுக சிறுக நீங்கள் அதன் மீது கொண்டு வரப்படுவீர்கள். ஸ்பெயின் 5 ஒரு அசிங்கம் என்பதை உணர்வீர்கள். ஆகையினால் நீங்கள் என்னுடன் வருவதற்காக படிப்படியாக நான் உங்களை அதன் பக்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இறுதியாக இறைவன் ஒருவனே போதுமானவன் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது அகிலங்கள் உங்களுக்கு அடிமையாகும். அண்டம், பேரண்டம், பிரம்மலோகம், சிவலோகம் அனைத்தும் உங்களுக்கு அடிமையாகவே. அந்த இறைவனிடம் நீங்கள் சேர்வீர்களே, அந்த பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக இவற்றை அனைத்தையும் படைத்த இறைவன் என் இருதயத்தில் அருள் வாக்குகளாக என்னுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நான் தான் மனமுரண்டாக அதை என் அறிவை கொண்டு நிராகரித்துக் கொண்டிருக்கின்றேன். இது சாத்தியமில்லை என்று நான் மகா நன்றி கெட்டவனாகவும் பெருந்துரோகியாகவும் இறைவனை அவமதிப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றேன். இன்று முதலாக அந்த அருள் வாக்குகளை ஏற்றுக்கொள்கிறேன். என் பெருமையை என்னை விட்டு நீக்கிக் கொள்கிறேன். அறிவையும் மனிதர்களையும் என்னை விட்டும் நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். ஆகையினால் நான் அவர்களை அவமதிப்பவன் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவன், அவ்வளவுதான். பலவிதமான நோய்களை தரக்கூடிய அலோபதி மருந்துகளில், ஆகவே இந்த கேள்விகளுக்கு இதற்கு மேல் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பல விதமான நோய்களை தரக்கூடிய மருத்துவம், இது மட்டும் உண்மை. இதை தொடர்ந்து வரக்கூடிய அவ்வளவும் தேவையில்லாது. உங்களுடைய வாய்களால் நீங்கள் கூறுகிறீர்கள் பலவிதமான நோய்களை தரக்கூடிய இந்த மருந்துகள் ரசாயனம் கலந்தது. இதை தொடர்ந்து நீங்கள் எழுதக்கூடியது உங்களுடைய அறிவு. மிகப்பெரிய ஆன்மீக உண்மை வந்த பிறகு நீங்கள் எதை ஆரம்பித்தீர்களோ அதை மறந்துவிட்டு நீங்கள் தொடரக்கூடிய அந்த கேள்வியை பாருங்கள். பலவிதமான நோய்களை தரக்கூடிய அலோபதி மருந்துகளில் ரசாயனம் சம்பந்தப்பட்டவை சேர்க்கப்பட்டுள்ளதா? சேர்த்தா என்ன, சேர்க்காட்டி என்ன? பலவிதமான நோய்களை தரக்கூடியது சேர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே சேர்க்கப்பட்டாலும் பலவிதமான நோய்களை தரக்கூடியதுங்க உணர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வெளியே வர வேண்டியது என்ன? அது என்ன இருக்குதை பத்தி நமக்கு என்ன? ஒரு கெட்ட மனிதன் சொல்லியாச்சு. என்னென்ன கேடுகள் இருக்குதுங்கிறது முக்கியமா? கேடுகள் அள்ள ஆரம்பிச்சா குறையுமா? கெட்ட மனிதன்ட்ட அல்ல குறையாத கேடுகள் வந்துட்டு இருக்குமே. என்ன என்ன கேடுகள் இருக்குங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு சின்ன உதாரணம் போதும், ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறதுக்கு போதுமே. அவன் நல்லவனா மாறுறதுக்காக நம்ம அது வரைக்கும் விலகி இருக்கிறதும், கெட்டவனா இருக்கிற வரைக்கும் அவனை நம்மளை விட்டு விலக்கி இருக்கிறதும் நமக்கு சுகமான அனுபவம் தானே, அது வாழ்க்கை தானே. ஆகையினால் மனித அறிவுக்குள் செல்வீர்களானால் இந்த ரசாயனம் இருக்கிறது, அந்த ரசாயனம் இருக்கிறது, அதற்கு இந்த பாதகம் இருக்கிறது, அந்த பாதகம் இருக்கிறது, இவ்வளவு அகைன் மனித அறிவு தான். தன்னுடைய பெருமையை கொண்டு பேசும்பொழுது அதில் ஒரு நன்மையையும் சேர்ப்பார்கள். அங்கு நீங்கள் கொண்டு விடுவீர்கள். ஒட்டுமொத்தமாக தெளிவாக ஒன்று நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதை விட்டும் நீங்கள் முழுமையாக விலகுங்கள். அது உங்களுக்கு உசிதமானது. ஆனால் இதே ரசாயனம் உடலுக்கு உடனே நிவாரணம் கொடுக்கிறது. அதுல ஒரு நன்மையை சேர்ப்பாங்கன்னு சொன்ன இல்லையா, திருட்டுத்தனமாக செல்லக்கூடிய இந்த நன்மைகள், இதில் பல கேடுகள் இருக்கின்றன. கேடுகள் என்பது கேடுகள் தான். ஆகவே ஒன்று தெளிவான பிறகு அதற்கு விளக்கம் கேட்க வேண்டாம். வீணான குழப்பத்திலாகி உங்களுடைய அறிவின் பக்கம் சார்ந்து நன்மை இருக்கிறது ஏற்றுக்கொள்ளும் என்ற நிலைக்கு ஆளாகி இன்று என்ன நிலை இருக்கிறதோ அவ்வாறே நீங்கள் இனியும் தொடர்ந்து விடுவீர்கள். ஆகவே கேடு என்று தெரிந்த பிறகு முழுமையாக அந்த கேடு நீங்கும் வரையில் நீங்கள் உங்களை அந்த மருந்துகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரசாயன மருந்து கொடுத்தவொடனே அந்த ஜுரம் நீங்கிறது. நீங்க ஜுரத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய உடல் உழைப்புக்கு தேவையானது ஒரு வெப்ப சக்தி தேவைப்படுது, 98.4 டிகிரி ஃபாரன்ஹைட். இன்னும் துரிதமான சக்தி மிகுந்த உடல் இயக்கம் எப்ப தேவைப்படுது? நோய்களை எதிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு விரோதியை எதிர்க்கும் பொழுது கூடுதலான சக்தி தேவைப்படுகிறது. ஆகையினால கூடுதலான வெப்பம் தேவைப்படுது. இது 98.4 இருந்து 99, 100, 101. இது தேவையா அல்லது இது நீக்கப்படக்கூடியதா? எதிரியை அழிப்பதற்காக உங்களுடைய சக்தி கூடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால நீங்க கொஞ்சம் அமைதியா படுங்க. ஜுரம் வரும்போது உடல் அசதி ஏற்பட்டுரும், படுத்துருங்க. இப்ப நீங்க உடல் அலட்டக்கூடாது. ஏன்னு சொன்னா இதை விட முக்கியமான நோய்களை அடிப்பதற்காக, விரோதிகளை அடிப்பதற்காக பெரும் படை திரண்டு கொண்டிருக்கிறது. அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எந்த அறிவும் இல்லாத மருத்துவம் மாத்திரையை கொடுத்து அந்த சக்தியை நீக்குது. அடிக்கிறது ஈஸி, ஆக்கம்தான் கஷ்டம். அந்த சக்தி நீக்கப்பட்ட பிறகு எதிரியை அழிக்கக்கூடிய அந்த பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சக்திக்கு பதிலாக, திறனுக்கு பதிலாக பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே ஒரு மாத்திரை சாப்பிட்டோன்னா ரொம்ப டயர்டாயிடுறீங்க. ஜுரம் போயிருது, அங்க டயர்டாயிடுறீங்க. ஒரு மாசம் நீங்க டைஃபாய்டுக்கு மருந்து சாப்பிடுறீங்களா? 1.5 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பலவீனம் எப்படி இருக்குது? எந்திரிக்க முடியாது. எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் நாங்கள் சொல்லுவோம், ரெக்கவரி பீரியட் அவசியம். கன்வேலசன்ஸ், அதாவது எப்ப ஜுரம் குறையுதோ அப்ப நோய் போச்சுன்னு தான் அர்த்தம். ஜுரம் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கன்வேலசன்ஸ் சொன்னா இந்த மருந்துகளுடைய தாக்கத்தை நீங்க விடுபடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஜுரம் போயிடுச்சு, அப்படி இல்லை. நீங்கள் உங்களுடைய சக்திகளில் மிகவும் குறைவுபட்டவர்களாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள் இந்த ரசாயனங்களின் காரணமாக. வீணான அறிவு நமக்கு தேவையில்லை. ஞானங்களின் அடிப்படையில் நீ கெட்டவன் விலகு, என்னென்ன கெட்டவர்கள் தேவை அவசியம் இல்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக 100க்கு 100 இந்த மெடிசின்ஸ், அது எந்த மருத்துவமா இருக்கட்டும், குறிப்பாக ஆங்கில மருத்துவம், இன்னும் அது எந்த மருத்துவமாக இருக்கட்டும், எவரும் நோயினுடைய காரணத்தை அறிய முடியாது, நோயை களையவும் முடியாது. இயற்கையிலேயே நீங்கள் உங்களுடைய உடல் அசதியில் படுக்கையில் அமர்த்தப்பட்டு விட்டீர்கள். இனி உங்களுடைய சக்திகள் எல்லாம் நோயை எதிர்ப்பதற்காக திரண்டு விட்டன. உங்களுக்கு பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது, இன்னும் உங்களுக்கு மலஜலமும் கிடைக்க முடியாது. எல்லாம் ஸ்தம்பித்து விட்டன. ஏனென்றால் இதைவிட முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அது நோயை அழிக்கக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய உடலை அலட்டிக் கொள்ள வேண்டாம். ஆகவே ஏற்கனவே நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை வீணாக்கிவிட வேண்டாம். மருந்துகளை கொடுத்து உங்களுடைய ஜுரத்தை எப்பொழுது குறைக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய நோய் உங்களுடைய உடலில் தங்கிவிடுகிறது. ஆகவே விழிப்புணர்வு வேண்டும் என்று கேட்டதற்காக இந்த ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். கெட்டது என்று தெரியும் பொழுது முழுமையாக விளங்குங்கள். முழுமையாக நல்லதுக்கு வரும் வரை அது தீண்ட வேண்டாம். மனிதன் அறிவின் காரணமாக அழிவுதான் என்றால் அந்த அறிவு எதற்காக?
இரவில் இறைவன் அனுமதியுடன் தூக்கம் என்பது உண்மைதான். ஆனால் கனவு காண்பது இனிமையான கனவுகள், மனதிற்கு மகிழ்ச்சியும், கெட்ட கனவுகள். கனவை பற்றிய ஒரு விளக்கம். கனவு என்பது உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னறிவிப்பு. கனவுகள் என்பது நாளைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னறிவிப்பு. அந்த கனவுங்கிற சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு எடுக்கல. அது ஒரு சமயம் எடுக்கும் பொழுது அதனுடைய முழுமையான விளக்கங்களுடன் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் என்று ஒரு சிறு முன்னோட்டமாக அந்த கனவு என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மையான உணர்வுகளை கொடுக்குமானால் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் விழித்ததும் நீங்கள் மனித அறிவின் பக்கம் சார இருக்கிறீர்கள். மனிதர்களிடம் கேட்டு விளக்கம் பெற இருக்கிறீர்கள். ஒரு அழகான கனவு ஏற்பட்டு விட்டது என்றால் அது உங்களுக்கு நன்மையான எதிர்காலத்தினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு அறிவிக்கிறது. ஆகவே அந்த ஒரு பகுதி எனக்கு நிறைவேறுவதற்கு முன்பாக நான் என் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக, மனித அறிவை சார்ந்தவனாக, பெருமை கொண்டவனாக, ஞானங்களிலிருந்து தவறியவனாக ஆகிவிட்டால் அந்த ஒரு நன்மை எனக்கு இல்லாமல் ஆகிவிடும். நான் எங்கு தவறுகிறேன் என்பது எனக்கு தெரியாது. ஆகவே என் இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நான் இந்த பாக்கியத்தை தவறவிட்டவர்கள் ஆகிவிடுவேன் என்று நீங்கள் பயபக்தியுடன் உங்களுடைய இறைவனிடம், என் இறைவனே எனக்கு நேர்வழியை காண்பிப்பாயாக, பொறுமையை கொண்டும் ஞானங்களை கொண்டும் நீ எனக்கு உதவி செய்வாயாக, மனிதர்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்ற இந்த உணர்வுகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். கெட்ட கனவாக இருந்தாலும் இதே பிரார்த்தனை தான். நேர்வழி அறிவிப்பாயாக, மனிதர்களின் கேடுகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக, இன்னும் பொறுமையை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என் கேடுகளிலிருந்தும் நான் என்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய பாதை எனக்கு அறிவிப்பாயாக. ஆகவே இந்த கனவுகள் ஏற்பட்டுவிட்டால் பொறுமையை கொண்டும் நீங்கள் என்னிடம் உதவி தேடுங்கள். ஆகவே எந்த ஒரு நோய்க்கும் உங்களுக்கு பதில் இருக்கிறது. அந்த பதில் இன்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதலாக சுகமான வாழ்க்கையில் நீங்கள் அமைந்து விடுங்கள் என்ற அந்த இறை பிரார்த்தனையுடன் உங்களுக்கு மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். என் இறைவனே, என்னுடைய பாவங்கள் என் அறிவின் பக்கம் சார்ந்து நான் பெருமை கொண்ட மனிதனாக இன்று வரையில் வாழ்ந்திருந்தேன். அந்த அறிவின் கேடுகள் எனக்கு புகட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அறிவின் வாழ்க்கையில், இழிவான வாழ்க்கையில், அழிவை மட்டுமே எனக்கு தரக்கூடிய வாழ்க்கையில் நான் என் காலத்தை அமைத்துக் கொண்டதன் காரணமாக என்னை இதிலேயே தவறவிட்டு விடாதே. நீ உன் ஞானங்களை கொண்டு என்னை உயர்த்துவாயாக. மனிதர்களின் பிடிகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். ஞானங்களின் பால் என்னை உயர்த்துவாயாக. என் இறைவனே, பொறுமையாளர்களாகவும் மனிதர்கள் மீது நான் பெருமை கொள்ளாதவனாகவும் நீ என்னை அமைத்து பணிவாக நடப்பவர்களுடன் என்னையும் நீ பணிந்து நடக்கும்படியான அந்த மகத்தான பாக்கியத்தையும் கொடுப்பாயாக. இன்னும் பொறுமையாளனாகவும் இருப்பாயாக. உன்னுடைய ஞானங்களை கொண்டு உன்னுடைய அருள் வாக்குகள் உண்மை என்பதன் மீது என்னை உறுதியாக அமைத்துடுவாயாக என்ற இந்த பிரார்த்தனையில் நாம் நம்முடைய இன்றைய வகுப்பை முடித்தோம்.